ஒரு ஒரு சர்ரியலான ஒரு மொமெண்ட் இதெல்லாம். அண்ட் ஐம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி தட் யூ கைஸ் ஆர் ஹாப்பி. அதுதான் மெயின். ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ டு திஸ் ஸ்பேஸ். அப்புறம் சொல்லுங்க. இன்வைட்டிங்லாம் சொல்றீங்க சார், இது வந்து இட்ஸ் அன் ஹானர் சார். நாங்கள் இது வந்து முன்னாடி ரெகுலராக பண்ணியிருக்கோம். ஒரு விஜய் சார் பர்த்டேக்கு இந்த ஸ்பேஸ் வந்த புதுசில் 22 நாள் டெய்லி ஒரு ஸ்பேஸ் எடுத்து பண்ணோம். அப்படி சும்மா கொரோனாவில் ஆரம்பிச்ச ஒரு இனிஷியேட்டிவ். சரி, அப்புறம் ஒரு படத்துக்கு முன்னாடி அந்த படத்தோட டைரக்டர் ப்ரொடியூசரை கூப்பிட்டு வந்து ஃபேன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ண விட்டா கொஞ்சம் ஒரு இது இருக்கும், பாண்ட் இருக்கும், ஃபேன்ஸும் செம்ம ஹாப்பியாக இருப்பாங்கன்னு பண்ண விஷயம் தான். பட் ஸோ ஹாப்பி தட் யூ ஆர் ஹியர். தேங்க்ஸ் டு மிஸ்டர் அபிஷேக் ராஜா as well. அதான் சார், நான் சொல்லிருந்தேன், இதை வந்து நான் ஸ்பேஸ்ல சொல்லணுன்றது இல்லை, நான் ஒரு ட்வீட்டாவே இன்னைக்கு போடலாம்னு வச்சிருந்தேன். இந்த மேலே எடுத்து போட்டிருக்கேன். நான் வந்து மாஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டேன் 2015. டில் டேட் யூ ஆர் த பெஸ்ட் ரைட்டர் நோன் டு மீ இன் கேட் டவுன். ஐ கான்ட் வெயிட் டு see you join with my favorite actor விஜய்னு. அது ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் நடந்திருக்குன்றது செம சார். இது வந்து யூ ஆர் த பெஸ்ட் ரைட்டர் எவர் இன் கேட் டவுன். அதில் எந்த ஐயோ அம்மா, இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார். அவர் வந்து இந்த மாதிரி ரொம்ப வெளிப்படையெல்லாம் பாராட்டினா அவருக்கு ரொம்ப கூச்சு விட்டு வர்றீங்களே. தேங்க்யூ சார். நான் சும்மா என் பசங்களை ரெப்ரசென்ட் பண்ணி I'm just gonna, you know, சில கேள்விகள் நான் கேட்க போறேன். அபிஷேக் ராஜா டேக் ஓவர். ஐயோப்பா வாங்க. ஆமா சார், இப்போ ஐ நோ யூ டோன்ட் குவான்டிஃபை ஒரு படத்தோட சக்சஸ் பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ் அண்ட் ஆல் தட், பட் வெங்கட் பிரபுன்ற ஒரு ஆளுமையோட கதை வசனத்தை, இந்த கதை உலகத்தை இவ்வளோ ஐபால்ஸ் கிடைச்சிருக்கு, இவ்வளோ பேர் உலகம் பூரா கோட்ன்ற ஒரு திரைப்படத்தை பாக்குறாங்க, உங்க கதையோட உங்க விஷனை ஓஜிய ரசிக்கிறாங்கன்னு போது அது எப்படி சார் இருக்கு? அதுதானே எல்லாரோட ஆசையும், எல்லாருடைய கனவும், எல்லா ரைட்டர் டைரக்டர்ஸோட கனவே அதுதானே. ஐ மீன், அவங்களோட படைப்பை வந்து எல்லாருமே பார்க்கணும், எல்லாருமே அதை வந்து ரசிக்கணும், அதை வந்து நம்ம சொல்ற விஷயத்த வந்து அவங்க என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கனவுமே. அது நடக்கும்போது வந்து கண்டிப்பா இட்ஸ் ஒரு ஒரு வேற மாதிரியான ஒரு ஃபீல். அது அந்த ஃபீலே எப்படின்னு சொல்லவே முடியாது. அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல். அது அப்பப்போ நான் என்னோட லைஃப்ல அனுபவிச்சிருக்கேன். அந்த சென்னை 28லேருந்து ஆரம்பிச்சு அப்பப்போ வந்து மங்காத்தாவா இருக்கட்டும், மாநாடா இருக்கட்டும், அப்பப்போ வந்து எனக்கு வந்து ஒரு உலகம் ஃபுல்லா இருந்து ஃபோன்ஸ் வந்து பாராட்டுறது, சொல்றது, மக்கள் வந்து அதை பத்தி பேசுறதுன்ற போது ரொம்ப நம்ம நினைச்ச விஷயம், நம்ம நினைச்சு ஒன்று பண்ணியிருக்கோம், அது வந்து ஒழுங்கா போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே வந்து இட்ஸ் a blessing. இது கண்டிப்பா வந்து ஒரு மேலேருந்து ஒரு பிளெஸிங்னால தான் இது நடந்துச்சு. அண்ட் இதுல வந்து எனக்கு பேசிக்கா வந்து நான் இதுக்கு தளபதியோடைய படம், ஏன்னா அவருடைய பவருங்கிறது வந்து வேற லெவலான ஒரு ஒரு பவர். அது வந்து உலகம் ஃபுல்லா நான் இது வரைக்கும் எனக்கு கிடைச்சதுலயே ஜாஸ்தி இதுலதான் வந்திருக்குங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அவருக்கு தான் முதல் நன்றி சொல்லணும், ஏஜிஎஸ்க்கு நன்றி சொல்லணும் ஃபார் நம்ம சொன்ன விஷயம். இது வந்து இவ்வளோ பெரிய படமா ஆக்குறது அவங்க தான். ஸோ எல்லா ரைட்டர் டைரக்டருக்கும் இது ஒரு கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கனவு தான் நம்மளோட படைப்பு. அது வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபில்மாவும் இருக்கலாம், ஒரு சின்ன பட்ஜெட் ஃபில்மாவும் இருக்கலாம், ஒரு பெரிய பட்ஜெட் ஃபில்மாவும் இருக்கலாம், எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். அதுக்கு வரைமுறையே கிடையாது. அது அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்ன்றது தான் குறிக்குது. அதை போய் ரீச் ஆயிடுச்சு, அது வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுங்கிறது வந்து நிஜமா ஒரு பிளெஸிங் தான் சார். இது நிஜமாவே நிறைய பேருக்கு தெரியணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரசிகர்கள் வந்து இந்த ஃபேன் ரைவல்ரிலாம் தாண்டி சில ஃபேன்ஸ் இருக்காங்க who look at the product and then try and understand it. பட் அதோட ஒரு விஷயம் நான் அசோசியேட் ஆகணும்னு நினைக்கிறேன். உங்களோட அசிஸ்டன்ட் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாராவது அசிஸ்டண்டா சேர்ந்தா அவங்க உங்களோட ஜாஸ்தி சீக்கிரமாவே படம் பண்ணிடுவாங்க. அந்த லெவல்ல தான் எக்யூப் them and train them. ரஞ்சித் வந்து 2 தலைவர் படம் பண்றாரு. உங்க வயசுக்கு அப்புறம் சினிமாக்குள்ள வந்து எவ்வளவோ பேர் விஜய் படம் பண்றாங்க. நீங்க எப்பயோ அஜித் படம் பண்ணிட்டீங்க. எல்லாமே உங்க பிக் ஸ்டார் படம். இது வரைக்கும் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியோ கிரிப் பண்ணியோ என் டைம் வரும்டா அப்படிலாம் சொல்லிலாம் நான் பார்த்ததே கிடையாது சார். ஸோ இந்த ஸ்பேசஸ்ல கோட்டை தாண்டில எனக்கு விபி சாரை பத்தி இவங்க தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கு. நான் மனசார பக்கத்துல இருந்து ரசிச்ச ஒரு விஷயம் உங்களோட பர்சனாலிட்டி இருக்குல்ல சார். இன்னைக்கும் அந்த விபி கேங்க படத்துல போட்டு எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாரையும் மதிச்சு என்னையும் மதிச்சு இந்த ஸ்பேசஸ்க்கு வர வரைக்குமே how are you able to accommodate these many people? and உங்ககிட்ட கத்துக்க வேண்டியது உங்களோட பர்சனாலிட்டி சார். ரைட்டிங்லாம் செகண்டரி தான். அடப்பாவி இல்லையா? ஐ மீன் தெரியல, அப்படியே இருந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஐ மீன் this is how I am, this is how I was and this is how I'll be நினைக்கிறேன்.
அது எனக்கு தெரியல. அதனால தான் ப்ராபப்ளி என்ன வந்து ஒரு சீரியஸ் ஃபில்ம் மேக்கரா யாருமே எடுத்துட்டது இல்லன்னு நெனைக்கிறேன். இது இப்போ ஒரு இவ்ளோ காலகட்டத்தில வந்து ஆம், என்ன வந்து ஒரு 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 பயங்கரமான ஒரு 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 ரைட்டர், டைரக்டர் இல்லன்னா ஸ்க்ரீன் பிளேல பயங்கரமா பண்றான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரேரா தான் எனக்கு ஏதோ கொஞ்சம் பேர் பேசுவாங்க தவிர, அத வந்து பயங்கரமா எடுத்து அத வந்து அ ஒரு 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 கொண்டாட வேண்டாம். பட் ஆனா வந்து ஒரு 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 பெரிய அங்கீகாரம் எனக்கு அது அது கிடைக்கலங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. அது கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். இது நல்லா தானே இருந்துச்சு, நல்லா தானே பேசுனாங்க. ஏன் அத தாண்டி அதுக்கப்புறம் வரமாட்டேங்குது அப்படிங்கிறது இருக்கும். பட் ஆனா அது அது தட் இஸ் அது அது மொமெண்ட் தான். அந்த மொமெண்ட்ல தோன்ற விஷயங்கள் தானே தவிர, அதுக்கப்புறமா அது அது அத தாண்டி அடுத்ததுல என்ன பண்ணலாம்? அது அடுத்ததுல என்ன புதுசா பண்ணலான்னு போயிடும். ஐ அம் வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் மை பாய்ஸ் அது 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 என்னன்னே தெரியல. எனக்கு வந்து இப்போ இருக்கிற ஐடிஸ கூட நான் ரொம்ப நாளா திட்டிட்டே இருப்பேன். "டேய் போய் படம் பண்ணுங்கடா. தயவு செஞ்சு பண்ணுங்கடா. சீக்கிரம் பண்ணுங்கடா" அப்படின்னு தான் சொல்லுவேன். எப்ப 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 பாரு அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபைனான்ஷியல் கமிட்மெண்ட் வந்துச்சுன்னா, "சார் இது ஒரு படம் சார்" அப்படின்னு சொல்லி வந்துருவானுங்க. ஆ ஏன்னா ஏன்னா எல்லாருக்குமே இது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட லைஃபே அப்படிதான். ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய வாழ்க்கை தான். ஏன்னா வந்து படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 மாசம் படம் ஆரம்பிச்சதுலேருந்து அதுலேருந்து ஆரம்பிச்சு இப்ப படம் ரிலீஸ் ஆகி எங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு ஒரு இன்னொரு 15 நாள் 20 நாள் நாங்க ஆஃபீஸ் தான் போவோம். எங்களுக்கு வந்து அது பப்ளிசிட்டி மெட்டீரியல் எல்லா விஷயங்களுமே வந்து அந்த பசங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஓடிடிக்கு எப்படி அவுட் கொடுக்கணும், என்ன அது அது அவங்களுடைய லைஃப் வந்து அவ்வளோ இந்த படத்தோட கேப் இருக்குல்ல. இப்போ நான் ஒரு கேப் எடுக்கிறேன்னா அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு வந்து இப்போ வேலை இல்லாத சமயத்தில் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ எனக்கு வந்து எனக்கு ரொம்ப ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஒரு படத்துல ரொம்ப ரொம்ப டைரக்டரை விட அதிகமாக கஷ்டப்படுறது வந்து ஏடிஸ் தான். ஸோ எனக்கு வந்து அவங்க ஜெயிக்கும் போது வந்து அது நான் ஜெயிச்ச மாதிரி தானே எனக்கு எனக்கு என்னோட என்னோட பசங்க ஜெயிச்சிட்டானுங்க. அவங்க வந்து வேற லெவலில் பண்றாங்க. எனக்கு ரஞ்சித் வந்து ரஜினி சாரோட அந்த 2 படம் பண்ணது வந்து எனக்கு ஆஸ்கர் அவார்டு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அது வந்து அது நான் அவங்ககிட்டயே சொல்லுவேன், "டேய் இன்னும் கமர்ஷியலா பண்றா, இது பண்றா, அது பண்றா." ஏன்னா எனக்கு எனக்கு அந்த உரிமை இருக்கு. அது அவனுக்கு எனக்கு குடுத்துருக்கான் அவன். ஸோ ஐம் வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் மை பாய்ஸ் அண்ட் யூனோ எனக்கு அது அத பத்திலாம் எனக்கு எனக்கே வந்து நெறைய பேர் அந்த சமயத்துல வந்து மெட்ராஸ் வந்ததுக்கு அப்புறமே வந்து நெறைய பேர் வந்து எனக்கு ட்வீட் பண்ணாங்க. ஒருவேளை ரஞ்சித் தான் சென்னை 28 எடுத்துட்டு வெங்கட் பிரபு பேர் போட்டாரோ! அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே சந்தோஷமா தானே இருக்கு. அது வந்து எனக்கு பொறாமையாவே இல்ல அது. அது வந்து ஏன்னா என் பசங்களோட என்ன கம்பேர் பண்ணும்போது ஐம் ஸ்டில் எனக்கு வந்து என்னன்னா வந்து இன்னும் நான் என் பசங்களோட நான் போட்டி போடுறேனே அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ஸோட நான் போட்டி போடுறேன்றத அது ஆரோக்கியமா தான் நான் பார்க்குறேனே தவிர என்னைக்குமே நான் வந்து அது பொறாமையா நான் பார்த்ததே கிடையாது. என் லைஃப்ல நான் எதுவுமே பொறாமையா பார்த்தது கிடையாது. ஆஹ் ரொம்ப ஆச்சரியமா சந்தோஷமா தான் பார்க்குறேன் நான். ஸோ ப்ராப்ளி ஐ டோன்ட் நோ அது அது அப்படியே இருந்துட்டேன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு தெரியல அது அது புரியல. எனக்கும் புரியல அது. இனிமேலும் மாற மாட்டேன். புரியுது. 5ல் வெளியாதது 50ல் விளையுமா நான் முன்னாடியே சொன்னதுதான். இதுக்கப்புறமாலாம் சேஞ்ச்லாம் ஆகிறதெல்லாம் கஷ்டம்னு நினைக்கிறேன். அப்படியே ஐம் நம்ம வெரி ஐம் சொல்லலாம். வெரி வெரி ப்ரௌட். ஐ மீன் ஒரு ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா நான் நான் ஃபர்ஸ்ட் கொண்டாடுறது நானா தான் இருப்பேன் நான். இது என் பசங்க படமா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து இப்போ நிதிலன் இது பண்ணாரு, மகாராஜா பண்ணாரு. அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. யுஎஸ்ல மீட் பண்ணி அவ்வளோ கட்டிப்பிடிச்சு அவரு அவ்வளோ சொன்னாரு. சார் நான்லாம் சென்னை 28 பார்த்து தான் சார் நான் வந்து இப்படி இன்ஸ்பயர் ஆனலாம் சொன்னார். அதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. அட்லீஸ்ட் ஐ குட் ஒரு கொஞ்சம் பேரை வந்து நான் வந்து இப்போ டைரக்டர்ஸாக இருக்கிற கொஞ்சம் பேரை வந்து நான் ஒரு பாயிண்ட்ல வந்து என்னோட படங்கள் வந்து அவங்கள வந்து பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணிருக்குன்னு நினைக்கும் போது வெரி 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 ப்ரௌட் அண்ட் ஹாப்பி. சூப்பர் சார். சூர்யா அவரை பத்தி கூட இவ்வளவு நேரம் பேசுனது இல்லடா சரி. லைஃப்ல. அஸ்டன்ஸை பத்தி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காரு. சார் குயிக்கா ஒரு கொஸ்டின் சார். எஸ் டைரக்டா சார். யா தோனி யா என்ட்ரி அந்த மேல பாப்பாரு, அப்ப மேல அந்த இது இருக்கும். இது ஒரு ஸ்பாய்லர்ன்றது நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு எல்லாத்துக்கும். இதுக்கு இவ்வளவு நாள் படம் பார்க்காம இருந்தாங்கன்னா அது பெரிய பாவ செயல். அதனால அதை நம்ம ஒன்றும் டேரக்டாவே சொல்லியாச்சு. தோனி என்ட்ரி அப்ப மேல அது பாக்குற ஒரு இது இருக்குல்ல சார். அதை நீங்க வந்து தளபதி கிட்ட சொன்னப்ப ஒரு ரியாக்ஷன் என்ன சார்? அது வந்து ஒரு செம விஷயம் இல்ல சார். அது ஒரு லைவா நடக்கிற ஒரு விஷயத்த நீங்க அதை கனெக்ட் பண்ணி அதை இங்க ஒரு சீனா வைக்கிறப்ப எப்படி சார் இருந்தது? அது என்ன ரியாக்ட் பண்ணாங்க தளபதி? இல்ல அது ஃபர்ஸ்டே நான் ஆக்சுவலி அதான் நான் சொல்லிருப்பேன்டா. அபிஷேக்கோட இன்டர்வியூல சொல்லிருப்பேன். நாங்க ஒரு வேற ஒரு லைன் ஒன்று பண்ணேன். அதுக்கப்புறம் அது வேற மாதிரி ஒன்று போச்சு. இது க்ளோனிங்லாம் அதுல வந்து சிஎஸ்கே கிளைமேக்ஸ் கிடையாது. நான் அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட சொன்ன ஐடியால வந்து சிஎஸ்கே கிளைமேக்ஸ் தான் இருந்துச்சு. ஓகே. அவர் சொன்னாரு, "டேய் அந்த சிஎஸ்கே கிளைமேக்ஸே வைடா. அதுதான் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் தான் கரெக்டான வெர்ஷன். அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. நீ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காத. அதே பண்ணுன்னு சொல்லி சொன்னது." ஏன்னா வந்து நான் நிறைய ட்ரை பண்ணேன். ஓகே நம்ம இன்னொரு கேமியோவா ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு 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 பாசிங்ல வந்து நம்ம தோனியும் நம்ம தளபதியும் வந்து அப்படி சின்னதா ஒரு சின்ன பாசிங்ல விட்டா எப்படி இருக்கும் அப்படிதான் நினைச்சேன் நான். சின்ன ஒரு ஐயோ, கிராசிங்ல விட்டா கூட
அதெல்லாம் கிடைக்கல எங்களுக்கு எனக்கு அது வந்து சார் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த கிடைக்கல. பட் மாதிரிலாம் ஆனா கிடைச்சிருந்துச்சுன்னா அவ்வளவுதான் சார், நான் வீடை காலி பண்ணி தியேட்டர்லயே இருந்திருப்பேன் சார் மொத்தமா. இல்ல அதெல்லாம் ஆசைப்பட்டேன் நான். அதெல்லாம் வந்து ஆசைப்பட்டேன். விஜய் சார் கேட்டாரு, "அது கிடைச்சதாடா? ஏதாவது கிடைச்சதா?" அப்படின்ற மாரி கேட்டாரு. இல்லன்னா அது அவர புடிச்சு அவர கொண்டு வரதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா சிஎஸ்கே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களோட மேனேஜ்மென்ட்லாம் பயங்கரமா ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. ஏன்னா அவங்க மூலமா தான் எங்களுக்கு வந்து அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே நாங்க வந்து பிசிசிஐல கேட்டு வாங்குனதுக்கு காரணமே வந்து சிஎஸ்கே மேனேஜ்மென்ட் தான். சார் அவங்களுக்கு அடுத்த 4 வருஷத்துக்கு நீங்க ஃப்ரீ பிஆர் பண்ணிருக்கீங்க. இல்லப்பா நான் சிஎஸ்கே ஃபேன். அதனாலயே நெறைய பேர் திட்டுவாங்க என்ன. ஆமா நீங்க இப்ப ஆமா மும்பை ஃபேன்ஸ், மத்த ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன திட்டுறதுக்கு காரணமே வந்து நான் சிஎஸ்கே ஃபேனுங்கிறதுனால தான். அது என்ன பண்ண முடியும்? நம்ம எல்லாருமே சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான். அது மறுக்க ரத்தத்துல இருக்கு. முடியாத. ஆமா ரத்தத்துல இருக்கு. அது மறுக்க முடியாத ஒரு ஒரு விஷயம். ஸோ அது ப்ராபப்ளி அது வந்து இந்த படம் வந்து இந்திய ஆடியன்ஸ்க்கு, தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு பெரிய சேராததுக்கு காரணமே அந்த சிஎஸ்கேவோட கரெக்ட்டா கூட இருக்கலாம். யூனோ அது நம்ம என்ஜாய் பண்ற மாரி அவங்களால என்ஜாய் பண்ண முடியுமா? அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அத 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 அந்த மொமெண்ட்ட. பட் ஆனா கரெக்ட். அங்கேயும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாமே இருக்காங்க. எல்லா ஸ்டேட்லயும் நிறைய ஃபேன்ஸ் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் ஆனா அது நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணேன். ஆனா விஜய் சார் வாஸ் லைக் வெரி வெரி ஹாப்பி அண்ட் வெரி வெரி த்ரில்டு. அந்த சிஎஸ்கே ஒரு சேப்பாக்கில் நடக்குது, சிஎஸ்கே மேட்ச் போயிட்டு இருக்கு. இந்த அவங்களுக்கு தெரியாம இந்த பக்கம் பின்னாடி இது வந்து ஒரு டிபிக்கல் ஒரு 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 அந்த அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனே வந்து ஒரு 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 டிபிக்கல் டைஹார்ட் இன் ஸ்டேடியம் தான். இது மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. ஒரு 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 கிரவுண்டுக்குள்ள பாம் இருக்கு, அந்த பாம் எப்படி தடுத்து நிறுத்துறாங்கிறது வந்து நிறைய வேண்டாம் படம், நிறைய படம் வந்திருக்கு. ஃபைனல் ஸ்கோர் ஒரு படம் வந்துச்சு, அப்புறம் வந்து சடன் டெத்னு ஒரு படம் சார் வந்துச்சு. இதுதான் சார் அதுவே உங்கள்ட்ட ஒரு படம். அதுவே ஒரு படம் ஆக்சுவலி வந்து அது அது டோட்டலா நீங்க வந்து ஒரு கிரவுண்டுக்குள்ள ஒரு பாம்பு அப்படிங்கிறதே வந்து ஒரு தனி படம். இதை வந்து நம்ம கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷனா நம்ம யூஸ் பண்றோம். இதை வந்து நம்ம எப்படி ஹைலைட்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது 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 ஆக்சுவலி அந்த 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 கிளைமேக்ஸ் மட்டுமே ஒரு ஜானர் ஃபில்ம்னு சொல்லலாம். ஸோ அது 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 நம்ம உள்ள கொண்டு வந்து அது 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 சிஎஸ்கே கரண்டோட பார்க்கும்போது நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து அது ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. சூர்யா இல்ல உன் மைண்ட் வாய்ஸ் நான் பிடிச்சிட்டேன். ஏன்னா என்னென்னலாம் படம் பார்த்துட்டு இந்த படத்துக்கு வரணும்னு ஒரு லிஸ்டே வச்சிருந்தாரு. அப்புறம் தான் படம் போட்டார் இல்ல படம். இல்ல இது பாருங்களேன், இப்ப மாநாட்டுல வந்து எட்ஜ் ஆஃப் டுமாரோ வந்து இதான் எட்ஜ் ஆஃப் டுமாரோ லைனு. யாரும் இப்போ கொஸ்டினே பண்ண முடியாது. இது எட்ஜ் ஆஃப் டுமாரோ தானே அப்படின்ட்டு கொஸ்டினே பண்ண முடியாது. இது பாருங்க, இது ஃபைனல் ஸ்கோர்ன்றத வந்து அவரே டைரக்டா தூக்கி போட்டு சொல்றாரு. இது எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு தெரியல. இல்ல இல்ல சீரியஸா நம்ம ஒரு ஒரு விஷயம் இப்ப நான் வந்து இந்த 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 டிஏஜிங் டெக்னாலஜியே எனக்கு வந்து ஜெமினைவன் பார்த்தப்பறம் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம். ம். இந்த மாதிரி நம்ம ஒரு டிஜிட்டலா ஒருத்தவங்களை கிரியேட் பண்ணலாம், இல்லைன்னா டிஹெச் பண்ணி ஒரு கேரக்டர் நம்ம காட்டலாம் அப்படிங்கிற விஷயமே வந்து எனக்கு இந்த படம் பார்த்தப்பறம் தான் எனக்கு தெரிஞ்சது. சரி அதுக்கு நம்ம கிரெடிட் கொடுக்கறதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எனக்கு வந்து நான் தான் முன்னாடி நம்ம இவங்க படத்து இவன் நம்ம அபிஷேக்கோட இன்டர்வியூல கூட நான் சொன்னேன். நான் வந்து அந்த அந்த பையனை தூக்கிட்டு வருது எக்ஸ்ட்ராக்ஷன் பார்த்து தான் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் அதுதான் ஸ்பார்க்கே இந்த கதைக்கு. வாவ். பேசிக்காவே அதையும் நமக்கு சொல்லிட்டீங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி அதுல இருந்து நம்ம வந்து ஒரு கதை பண்ண ஆரம்பிப்போம். ஒரு சின்ன புக்ல வந்து ஏதாவது ஒரு 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 சிறுகதையில இருக்கிற ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு படத்துல பார்த்த ஒரு சீனா இருக்கலாம், இல்ல நம்ம வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம கேள்விப்பட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயமா இருக்கலாம். இதுல இருந்து தான் நம்ம வந்து ஒரு ஒரு விஷயம் நம்ம இன்ஸ்பயர் ஆகும். ஸோ வென் யூ டூ அ லார்ஜர் than லைஃப் ஃபிலிம், அது நம்மளோட வாழ்க்கையில வந்து அவ்வளவு பெரிய லார்ஜர் than லைஃப் நடக்காது. நம்ம ஒரு 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 ஹாஸ்டேஜ் சுச்சுவேஷன்ல நம்ம இருந்திருக்க மாட்டோம், ஒரு ஒரு ஹைஜாக்ல இருந்திருக்க மாட்டோம், ஒரு பேங்க் ராபரியில இருந்திருக்க மாட்டோம், ஒரு ஹைஸ்ட்ல நம்ம பங்கேற்று இருக்க மாட்டோம். அதெல்லாம் அந்த மாதிரி ஜானர்ஸ்லாம் நீங்க போகும்போது என்ன பண்ணுவீங்க? நீங்க வந்து ப்ராபப்ளி ஒரு ஒரு சைஃபை ஃபிலிம்ஸ்லாம் பார்க்கும்போது அதுல இப்படி இல்லாம எடுக்கலாமா படம், இந்த மாதிரி ஏன் நம்ம மக்களுக்கு ஏன் நம்ம இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணது இல்லை, இந்த மாதிரி ஒரு ஜானர் எடுத்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் வந்து கண்டிப்பா வந்து அந்த அந்த ஃபாரின் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம கண்டிப்பா வந்து வில் கெட் இன்ஸ்பயர்ட். ஆனா லாட் ஆஃப் திங்ஸ் இப்போ வந்து அப்பா பிள்ளைக்குள்ள இருக்கிற கான்ஃபிளிக்ட் வந்து ஆக்ஷன் படம் வந்து நிறைய படத்துல வந்திருக்கு. இன்னும் நிறைய நம்ம தமிழ் படம், தெலுங்கு படம், ஹிந்தி படம் இதுலயே வந்து நிறைய நிறைய இது வந்து ஒரு காமனான ஃபேக்டர். இப்போ நீங்க ஒரு பெரிய ஹீரோ வச்சு நம்ம படம் எடுக்கும் போது பேசிக்கா என்ன பண்ணுவோம், முன்னாடி இருந்த பேசிக் ஃபார்முலா ஆஃப் பிக் ஆர்டிஸ்ட் ஃபிலிம் வந்து பாஷா தான். ஒருத்தர் நார்மலான லைஃப் வாழ்றாரு, ஆனா அவருக்கு பின்னாடி வந்து ஒரு பயங்கரமான லைஃப் இருக்கும். ஆனா அது அந்தந்த இடத்துல சின்ன சின்ன பில்டப் கொடுப்பாங்க. இன்டர்வலுக்கு முன்னாடி வந்து அவர் பயங்கரமான ஒரு பேங்க்ல முடிப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் யாருங்கிறத ஃபிளாஷ்பேக்ல சொல்லுவாங்க. இதுதான் வந்து நிறைய படங்கள்ல வந்த பெரிய படங்கள்ல வந்த ஒரு 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 ஃபார்முலாங்கிறது நம்ம அதுதான் ட்ரூத். ஸோ அதுக்கப்புறமா வந்து இது பெரிய ஹீரோஸ்க்கு ஒரு பெரிய கேன்வாஸ்ல நம்ம படம் பண்றோம் அப்படின்னு சொன்னா வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஜானர் ஃபிலிம்ஸ் தான் மேக்ஸிமம் ரிவெஞ்ச் பண்ணுவாங்க. ஃபேமிலியை எங்கேயோ அழிச்சிருப்பாங்க, இவர் தான் பழி வாங்குறாருங்கிறது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும், ஆனால் தெரியாத மாதிரியே பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து நம்ம அதை அதை தெரியும் போது அதை என்ஜாய் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த அப்பா புள்ள கான்ஃப்ளிக்ட் இந்தியன்லேயே வந்துருச்சு இல்லை.
இந்தியன்லயே வந்து அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் தங்கப்பதக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் தான். ஸோ இதை நம்ம எப்படி மாத்தி சொல்றோம் அப்படிங்கிறது தான் ஐடியாவே. அதுதான் இது பெரிய ஹீரோஸ்க்கு நம்ம பெரிய கேன்வாஸ்ல ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி சில பல கேள்விகள் வரும். இதே இந்த படம் மாதிரி இருக்கா, இது மாதிரி இருக்கா, அதை எனக்கு அதை தாண்டி நான் என்னோட ப்ரெசன்டேஷன் அண்ட் இதை வந்து நான் வந்து ஒரு தளபதி திருவிழாவா நான் பண்ணணும் அப்படிங்கிறதா மைண்ட் செட் இருந்துச்சு. அதை தான் நான் வந்து இது அவரை நம்ம இதுலலாம் பார்த்து எப்படிலாம் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணணுமோ அது எல்லாமே இந்த படத்துல இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் இருந்த மைண்ட்ல இருந்த ஒரு விஷயம். அதனாலதான் வந்து தேவைப்படலைனாலும் நான் அந்த யங் ஜீவனுக்கு வந்து 2 சாங் வச்சேன். அது தேவை கிடையாது. அந்த இடத்துல நான் வந்து கதையா சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஃபாஸ்டா போயிருக்கலாம். பட் ஆனா அந்த இடத்துல வச்சதுக்கு காரணம் இல்ல, நான் அந்த யங் ஜீவனை வந்து டான்ஸ் ஆடி பார்க்கணும். அந்த யங் ஜீவனை வந்து மக்கள் வந்து யூனோ அது அந்த கேரக்டரையும் அவர் கொண்டாடணும். சார் யார் சார் நீங்க? தேவையில்லைன்றதை நீங்களே ஒத்துக்கிட்டு சார் கட் ஆயிடுச்சா? சார் இல்ல கேக்குது சார், கேக்குது. ஹலோ ஹலோ நடுவில் சின்ன ஒரு கால் வந்துச்சு, அதான். இல்ல சார், நீங்க வேற சார். தேவையில்லைன்றதை நீங்களும் ஒத்துக்கிட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்க. செம சார். இல்ல அதானே உண்மை தானே. நமக்கு இது நான் எனக்கெல்லாம் வந்து எனக்கு உண்மையிலேயே வந்து ஒரு படத்துல இருந்து திடீர்னு கட் பண்ணி எனக்கு சாங் போடுறதே எனக்கு உடன்பாடு கிடையாது. நான் வந்து மேக்சிமம் என்னோட படங்கள்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட படங்களை பெருசா ட்ரீம் சாங் ஃபாரின் சாங் நான் வச்சதே கிடையாது. ஒரு கட் பண்ணா ஒரு சாங்கு அப்படிங்கிறது நான் என் படத்துல நான் வந்து நிறைய எங்கேயுமே வச்சதில்லை. இப்போ மாநாடு பாத்தீங்கன்னா இப்போ மாநாட்டில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் மேரேஜாலா சாங் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறமா அந்த கதைக்குள்ள போனதுக்கு அப்புறமா சாங் கிடையாது அந்த படத்துல. வந்து எனக்கு அதை வச்சு நான் அது வந்து டைல்யூட் பண்ண விரும்பல. அது பண்ணணும்னா பண்ணிருக்கலாம். அந்த பொண்ணை லவ் பண்றதுல எப்படி லவ் பண்ணாருங்கிற மாதிரி ஒரு கதை பண்ணிருக்கலாம். அதுக்குள்ள ஏதாவது டிராவல் பட் ஆனா அதுல வந்து எனக்கு அது 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 அந்த கதைக்கு அது தேவையில்லைன்னு தோணுச்சு. பட் இந்த கதைக்கு எனக்கு என்னன்னா நம்ம கமர்ஷியல் ஹோல்சம் என்டர்டெயின்மெண்ட்டா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸா இருக்கட்டும், சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், தளபதி ஃபேன்ஸா இருக்கட்டும், எல்லாருமே என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் எல்லாமே பண்ணிட்டோம் உள்ள. அதுதான் மேட்ரு. சூப்பர் சார். யா ராமா கார்த்தி ஏதாவது ராம் போங்க. யூ கேன் கோ. சார் வணக்கம் சார், ரொம்ப நன்றி. எப்படி இருக்கீங்க ராம்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப மகிழ்ச்சி. ஃபேன்ஸுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு படம் அமைஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதை நீங்க கொடுத்துருக்கீங்க. பப்ளிக்கிட்டையும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் படத்துக்கு. எல்லாரும் நல்லா செலிப்ரேட் பண்றாங்க சார். சோஷியல் மீடியால ஆஃப்லைன்ல 99% வந்து படத்துக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் சார் இருக்கு. என்னோட கொஸ்டின் என்னன்னா, நீங்க எல்லாரோட ரிவ்யூவும் பார்த்துதான் உங்களோட பேட்டிகளை நீங்க சொல்லியிருக்கீங்க. நான் எல்லாத்தையும் பாக்குறேன், நெகட்டிவ் பாசிட்டிவ் நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. எனக்கு என்ன கொஸ்டின்னா, இந்த நெகட்டிவ் ரிவ்யூல நீங்க பார்த்ததுல ரைட் இவர் சொல்ற விஷயம் கரெக்ட், இதை நான் மாத்தி இருக்கலாம் சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு இடம் என்ன சார்? அப்படி எதனா தோணி இருக்கா உங்களுக்கு இந்த ரிவ்யூ பார்த்து? இல்ல அவங்க என்னன்னா வந்து அவங்க மேக்சிமம் ரிவ்யூஸ் எப்படி என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து இது வந்து ஒரு கமர்ஷியல் படம் ரிவ்யூவா அவங்க பண்ணல. இது வந்து ஒரு ஃபிலிம் ரிவ்யூ அப்படிங்கறது தான் பண்ணிருக்காங்களே தவிர இது வந்து அந்த ஜானர் ஸ்பெசிபிக்கான ரிவ்யூ கிடையாது. இது வந்து எதுக்கு சாங்கு, எதுக்கு வந்து பழைய படத்தோட ரெஃபரன்சஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய பேர் பேசுறாங்களே தவிர இந்த படத்தை பத்தி பேசுறது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதாவது வந்து இந்த படத்துல வந்து இப்போ 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 ஏதோ ரோஸ்ட்ல இருந்து ஏதோ நம்ம இந்த யாரும் அந்த பசங்க 2 பேர் பேசுவாங்களே, இந்த கலாச்சிட்டே இருப்பாங்களே, யாரு அவங்க சின்ன கிளிப் தான் பார்த்தேன், ஃபுல்லா பார்க்க முடியல. அதுல கூட வந்து என்னன்னா வந்து இதுல நிறைய கேமியோஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, இது பண்றாங்க அது பண்றாங்க, நிறைய ரெஃபரன்சஸா இருக்கு, ரெஃபரன்சஸ். அது வந்து அலமத்தி அபிபோவும் ரெஃபரன்சஸா கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நிறைய கலைக்கிறாங்க. பட் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. எனக்கு வேணும்ட்டே தான் வச்சேன் நான். எந்த ஒரு சூப்பர் ஸ்டார் படத்துலயும் மற்ற ஹீரோஸோட ரெஃபரன்சஸ் கிடையவே கிடையாது. அது வந்து இந்த படத்துல மட்டும்தான் இருக்கு. அது வேற யாராலையும் வேற எந்த படத்துலயும் வேற எந்த ஹீரோஸும் ஒத்துப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. அது வந்து இப்ப இவர் நினைச்சிருந்தாருன்னா இது எதுக்கு கட் பண்றான்னா நான் கட் பண்ணிருப்பேன். ஆனா வந்து அவரு we wanted it to be celebrated by every hero's fans. அதுதான் வந்து மெயின் ஐடியாவாவே இருந்துச்சு. எனக்கு வந்து இது வந்து ஒரு செலிப்ரேஷன் ஃபிலிம். எல்லாம் அது வந்து இப்போ ரஜினி சார் ஃபேன்ஸா இருந்தாலும் என்ஜாய் பண்ணணும், அஜித் சார் ஃபேன்ஸா இருந்தாலும் என்ஜாய் பண்ணணும். இப்போ வந்து எல்லாரோட ஃபேன்ஸும் வந்து அதுக்குள்ள கமல் சார் ஃபேன்ஸுக்கும் என்ஜாய் பண்ண, எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு ட்ரிபியூட்டா, இல்லைன்னா வந்து இது எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு சின்ன ஒரு ஹோமேஜ் மாதிரி கூட சொல்லலாம். சின்ன விஷயங்கள் அங்கங்க பண்ணிட்டு போறது வந்து வேற எந்த ஹீரோஸ் படத்துலயும் பண்ண முடியாதுன்ற நான். இதுல இந்த ரெஃபரன்சஸ் தாண்டி இதுல எவ்வளவு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, என்ன கதை இருக்கு, என்ன என்டர்டெயின்மெண்ட் இருக்குங்கிறத ரிவ்யூ பண்ணா நல்லா இருந்திருக்கும். அது எவ்ரிஸ் இண்டிவிஜுவல்ஸோட அவங்களுடைய இது இல்லையா. அதனால நம்ம அதுக்குள்ள போயிட்டு அது ரொம்ப ஆராய முடியாது. அது அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி. அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்கல, அவங்களுக்கு ஏன் எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. உங்களுக்கு ஒரு படம் பிடிச்சிச்சுன்னா ஏன் பிடிச்சிச்சுன்னு நிறைய பேர் கேட்பாங்க.
அதனால வந்து அவங்க பிடிக்கலன்னா அவங்களுக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். அதை பத்தி நம்ம நம்ம இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறதுங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனா வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி மக்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும், அதுதான் ஆசை. பட் ஆனா இதுல நீங்க சொல்லுங்களேன், அவங்க சொன்னதுல எது நான் பண்ணிருக்க கூடாது, நீங்க சொல்லுங்க. இல்ல சார், நான் வந்து என்னன்னா என்னோட கொஸ்டினாவே அதுதான் இருந்தது. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய குறைகள் எல்லாத்தையுமே வந்து ஃபேன் செலிப்ரேட் பண்றாங்க. ஜெனரலா பப்ளிக் வந்து அதை ரொம்ப செலிப்ரேட் பண்றத நம்மளால பார்க்க முடியுது. அவங்க எது பிடிக்கலன்னு சொல்றாங்களோ அதை வந்து பப்ளிக் வந்து அதை பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. At the end of the day அதுதான் நம்ம நான் வந்து மக்களுக்கு தான் படம் எடுக்கிறோம், ரிவ்யூவர்ஸ்க்கு நிச்சயமா படம் நிச்சயமா எடுக்கல. சார், ரிவ்யூவர்ஸ்க்கு நிச்சயமா. என்னைக்குமே படம் எடுக்க முடியாது. அவங்கள ஏன்னா அதுவே ஒரு ரிவ்யூவருக்கு தாண்டி இன்னொரு ரிவ்யூவருக்கு பிடிக்காது. இல்ல சார், எனக்கு பர்சனலி என்ன ஒரு வருத்தம்னா சார், அந்த ஓஜியை வந்து நீங்க கிளைமேக்ஸ்ல காட்டிட்டீங்க. அந்த மனுஷனை நீங்க நடுவுல எங்கன்னா வச்சிருந்தீங்கன்னா அது வெடிச்சிருக்கும் தியேட்டரு. ஏன்னா ஒரு குளோனே இந்த அளவுக்கு சம்பவம் பண்றானே, ஓஜி வந்தா என்ன ஆகுன்ற ஒரு வருத்தம் படம் முடியும் போது இருந்தது எனக்கு. அடடா இதை மிஸ் பண்ணிட்டாரு தலைவர், அதை தூக்கி நடுவுல வச்சிருந்தா இன்னும் பயங்கரமா இருந்திருக்குமேன்ற ஒரு சின்ன வருத்தம் சார் எங்களுக்கு. ஏதாவது மைக்கி திரும்ப தளபதி திரும்ப ஓகே அது பண்ணலாம்டா அப்படின்னு சொல்ல மாட்டாராங்கிற ஒரு இல்ல நப்பாசை சார், தான் அது வச்சுக்கோங்க. எல்லாரோட கேள்வி அதான் சார் இருந்தது. இது ஏன் குளோனை தூக்கி ஒரு நடுவுல வைக்கல? இது வச்சிருந்தா வெடிச்சிருக்குமே தியேட்டர். ஒரு 10 என்னோட விஜய் ஸ்கிரீன் பிளே வந்து காட்டுங்க. பேட்டர்னா ரொம்ப கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். எனக்கும் ஆசை தான் இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து நாங்க டிஸ்கஷன் பண்ணும்போது அந்த ஒரு வெர்ஷன் இருந்துச்சு. அந்த க்ளோன் வந்து முன்னாடியே வந்து ஐ மீன் ஒரிஜினல் கேரக்டர் உள்ள வந்து ஒரு வேற மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டாக்கி அவங்க அது வந்து ஒரு ஃபுல்லாவே ஒரு க்ளோன் ரொம்ப சைஃபையா போக ஆரம்பிச்சது. ஏன்னா அவங்களோட விஷயமே வந்து ட்ரைங் டு டூ சம்திங் எல்ஸ் அந்த மாதிரிலாம் போனதுனால கொஞ்சம் அந்நியமா ஆன மாதிரி இருந்துச்சு படம். சரி இல்ல நம்மளுடைய விஷயங்கள் இருந்தாலே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அதை அதோட ஸ்கிரீன் பிளே வேற மாதிரி இருந்துச்சு டோட்டலா. அது வந்து நம்ம விஜயநாட்ட சொல்லும் போது வந்து என்ன டேய் என்னடா அது முன்னாடி சொன்னிடா அதே கரெக்டா இருந்துச்சு, இது ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்குடா, நீ எனக்கு அது திரும்ப பண்ணி கொடுன்னு திரும்ப நான் போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆல்ரெடி இருந்துச்சு, அது திரும்ப நான் ஒரு 2 வீக்ஸ்ல வந்து அப்படி சரி பண்ணி அவர்கிட்ட போயிட்டு திரும்ப நரேஷன் கொடுத்து தான் ஷூட்டிங் போனோம். ஸோ அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான ஒரு பிளாட். எனக்கு க்ளோனிங் அப்படின்னு சொல்லி போயிட்டீங்கன்னா எல்லாருக்குமே புரியுற மாதிரி நம்ம பண்றதுக்கு வந்து நமக்கு டைம் வேணும். அது ஸ்கிரிப்டிங்கா பண்றதுக்கு எனக்கு இது டைம் ஃபேக்டர் ரொம்ப கம்மி. ஏன்னா ஷூட்டிங் இதுக்குள்ள போகணும், படத்தை இதுக்குள்ள ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால வந்து சேஃபா ப்ளே பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். சார் காந்தி விசஸ் ஓஜி இனி வாய்ப்புகள் இருக்கா சார்? உங்களை மாதிரி ஐ ஆம் ஆல்சோ வெயிட்டிங். ஓகே சார், அந்த ஓடிடி ரிலீஸ்லாச்சும் அந்த டைரக்டர் கட் வெர்ஷன் ஆச்சு நீங்க ரிலீஸ் பண்ணுங்க சார் நெட்ஃபிளிக்ஸ்ல. ஆமாங்க, அது ஒரு பிளான் இருக்குங்க. ஒரு தியேட்ரிக்கல் வெர்ஷனும் ஒரு டைரக்டர்ஸ் கட்டும் ஒன்று ரிலீஸ் பண்ணலாங்கிற ஒரு பிளான் இருக்கு. அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. நான் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பா எடுப்பேன். ப்ளீஸ் சார், தேங்க்யூ ப்ளீஸ். சார், ஒரு தேங்க்யூ ஒரு சார். 3 மணி நேரம் 50 நிமிஷம் அந்த மாதிரி சும்மா போங்க சார். 4 மணி நேரம் கூட போங்க சார். நாங்க அட பாவீங்களா, பாக்குறோம். பார்க்கணும் மக்கள் அதுக்கே டென்ஷன் ஆயிருவாங்க. ஐயோ டேய் என்னங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கில்லர்ஸ் ஆஃப் த 2 ஃப்ளவர் மூன் மாதிரி நாங்களும் பாக்குறோம் சார் உட்காந்து அப்படியே. தேங்க்யூ. ஆமா, ஆனா அவ்வளவு ஸ்லோவான படத்தையே நீங்க வந்து ரசிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்டான ஃபில்மை பார்க்கலாம். கண்டிப்பா சார். ஆனா அபிஷேக்லாம் ஒண்ணும் இல்ல, டக்குன்னு ஒண்ணு மைண்டுக்கு வந்துச்சு சார். இப்போ 68 படம் நடிச்ச ஒரு 200 சொச்ச கோடி சம்பளம் வாங்குற ஒரு ஹீரோ, அவர் வந்து இப்பயும் வந்து சம்டைம்ஸ் அவருக்கு நடிக்க தெரியல இல்ல வரலன்ற மாதிரி சில விஷயங்கள் பார்க்கும்போது ஒரு குபீர் சிரிப்பு வருது. யூ டிரெக்டட் ஹிம் ஃபார் ஓவர் 100 days. ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ் வேர் யூ கேன் டெல் மீ இவ்வளோ ஹீரோஸ் டைரக்ட் பண்ணிருக்கீங்க, அவர் என்ன மாதிரியான ஒரு ஆக்டர்னு எங்களுக்கு சொல்லுங்க. வெரி 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 பயங்கரமான ஆக்டர், அவர் செம்ம ஆக்டர், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நான் ஒர்க் பண்ண மேக்ஸிமம் எல்லா ஆக்டர்ஸுமே வந்து தே ஹாவ் தேர் ஓன் யூனிக்னஸ், ஓன் வே ஆஃப் எமோட்டிங், ஓன் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். அது நான் பார்த்துருக்கேன். இப்போ சூர்யா சார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூர்யா சாரும் வந்து பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பயங்கர ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்கும். வெரி ஹி ப்ரிப்பேர்ஸ் ஹிம்செல்ஃப் அண்ட் வருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அஜித் சார் வந்து வெரி இம்ப்ராம்ப்டுவான ஒரு ஆக்டர். ஹி கேன் கம் டு த ஸ்பாட் அண்ட் ஹி கேன் டூ வாட் எவர் ஹி வாண்ட்ஸ். அந்த மாதிரியான நான் என்ன கேட்குறேனோ அந்த இம்ப்ரூவைசேஷன் அந்த விஷயங்கள்லாம் வந்து டயலாக்ஸில் சேஞ்சஸ் அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி கார்த்தியும் வந்து அதே தான். வெரி வெரி இம்ப்ராம்ப்டு, வெரி லைவ்லி, வெரி வெரி நேச்சுரல், அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ். வி ஆல் நோ அபவுட் சிம்பு. இஸ் அ மாஸ்டர் கிளாஸ் இன் ஆக்டிங். அது வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க. விஜய் சார் எப்படின்னா வந்து இஸ் அன் அமேசிங், அவருக்கு எந்த இடத்துல நேச்சுரலா இருக்கணும், எந்த இடத்துல மாஸ் ஏற்றணும் அப்படிங்கிறதுலாம் அவருக்கு பயங்கரமா வந்து உள்ள இருக்கு. அவர் ஹியூமர் இந்த இடத்துல வந்து அந்த பாடி லாங்குவேஜ்ல இருந்து பண்றது எனக்கு கூட வந்து நான் சொல்லி தரும் போது கூட வந்து நான் இப்போ சீன் வந்து சொல்றேன் அப்படின்னா வந்து நான் சொல்றத வந்து எப்படி ஒரு 200 டைம்ஸ் அதை பெருசாக்கலாம். இந்த இடத்துல நான் இந்த ஒரு ஒரு வெறும் கண்ணில் மட்டும் நடிச்சா போறோம் அப்படிங்கிறத நினைக்கிறதெல்லாம் வந்து நான் இப்போ அந்த ஸ்பாட்ல பார்த்ததுக்கு வந்து எனக்கு வந்து
இது நம்மளால யோசிக்க முடியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அவருக்கு வந்து அவ்வளோ படங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவருக்கு மாஸ் எங்க குடுக்கணும், எந்த இடத்துல குடுத்தா வந்து அது வொர்க் ஆகும். நான் வந்து அந்த இடத்துல வந்து இப்போ வந்து ஜீவன பார்த்து அவர் வந்து ஜீவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த வைபவும் ஜீவனும் மீட் பண்ற இடம் ஒண்ணு இருக்குல்ல. அவங்க 2 பேரும் மீட் பண்ணுவாங்க. மேல இருந்து திடீர்னு பார்த்துருவாரு. அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த கை நடுக்கம் ஒண்ணு குடுப்பாரு. அதெல்லாம் நான் சொல்லல. அது அவரே பண்ணாரு. அத வந்து எப்படி அவர் இம்ப்ரூவைஸ் பண்றாருங்கிறது தான். அவர் எமோஷனலா பர்ஸ்ட் அவுட் பண்ணி அழுவுறது, அதெல்லாம் வந்து நம்ம வந்து துள்ளாத மனம் துள்ளும்லேருந்து பார்த்துருக்கோம். பாத்ரூம்ல போய் தனியா கத்தி அழுவுறது அதெல்லாம் பார்த்துருக்கோம். இதுல வந்து நான் வந்து அவர்கிட்ட வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஜெயராம் சாரும், பிரபுதேவா மாஸ்டரும் வந்து உள்ள வந்து பேசும்போது வந்து அந்த இடத்துல வந்து முதல் ஃபர்ஸ்ட் டேக்ல வந்து கொஞ்சம் ஜாஸ்தி அழுதாங்க. அழுது பேசும்போது வந்து ஆ அப்ப போய் சொன்னேன், "இல்லண்ணா எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன நம்பிக்கைய வச்சுக்கோங்க உள்ள. இப்ப வந்து ஃபுல்லா கிவ் அப் பண்ணாம அழுங்க." அப்படின்னு சொன்னோடனே செகண்ட் டேக்கே வேற. இப்ப நீங்க பார்த்தது செகண்ட் டேக். அதுல வந்து அப்படி கொஞ்சம் சட்டிலா இல்ல வந்துருவான். என் மைண்ட்ல இருக்கு. பட் இது ஒண்ணும் ஆயிருக்காதுல்ல. அப்படின்ற மாரிலாம் வந்து ஒரு 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 ஸ்பேஸ் ஒண்ணு குடுத்திருப்பாங்க. அது செகண்ட் டேக்ல அது 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 அந்த வந்து ஹெவியா அழுதது. அதுக்கப்புறம் செகண்ட் டேக்ல ஏன்னா வந்து நான் அப்புறம் அவர்கிட்ட கேட்கிறேன். அண்ணா என்னண்ணா பண்ணுவோம்? நம்ம வந்து அந்த இடத்துல பண்ணும்போது இப்ப என்ன பண்ண போறோம்? இல்ல அங்க நான் ஓப்பனா பண்ணிடுறேன்டா. ஓப்பன் அப் ஆயிட்டு அழுவுறேன்டா. கண்ட்ரோலே இல்லாம ஓப்பனா பண்ணிடுறேன் அப்படின்னா, எப்படிண்ணா இருக்கும்? இல்ல நீ ஒரு வாட்டி பாரு. உனக்கு ஓகேன்னா ஓகே அப்படின்ற மாரி சொன்னாரு. அது ஃபர்ஸ்ட் டேக்ல அது பண்ண உடனே ஆக்சுவலி வந்து த ஹோல் அந்த தாய் ஆக்டர்ஸ் எல்லாம் ஃபுல்லா சுத்தி இருக்கிறது எல்லாமே தாய் தாய் ஆக்டர்ஸ் தான். தாய்லாந்துல இருந்த நடிகர்கள் யூனிட் எல்லாமே சுத்தி இருக்கிறோம். பிரபு மாஸ்டர் இருக்காங்க, ஜெயராம் சார் இருக்காங்க. அவர் அழுது முடிச்சோடனே அந்த ஃபுல் இடம் கைத்தட்டுச்சு பாருங்க. ஐயோ! அது மறக்கவே முடியாத ஒரு ஒரு தருணம்னு சொல்லணும். ஏன்னா the way he performed that night in அது வந்து ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கு எடுத்தோம். நைட் 2 மணிக்கு அந்த ஏன்னா ரோடெல்லாம் பிளாக் பண்ணோம். அதெல்லாம் செட் பண்ணி எடுக்கிறதுக்கே எங்களுக்கு நைட் ஒரு 1 மணி ஆயிடுச்சு. அண்ட் த வே ஹி ஏன்னா அவர் தனியாவே அந்த 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 சீனுக்கு முன்னாடி வந்து he was like அது மைண்ட்ல ஏத்திக்கிட்டே இருந்தார். அது அழுவுறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று தனியா. ஏன்னா வந்து ஸ்பாட்ல வந்து நிறைய பேச மாட்டாங்க அவங்க. நிறைய யோசிப்பாங்க. நிறைய சீனுக்குள்ள என்ன பண்ணலாம், எது பண்ணலாங்கிறத யோசிப்பாங்க. ஏன்னா இப்போ மத்தவங்க எல்லாமே ஜாலியா இருந்து தான் நான் பார்த்துருக்கேன். இப்போ நிறைய பேசுவாங்க, நிறைய இது பண்ணுவாங்க. இப்போ அஜித் சார்லாம் வந்து ஜாலியா இருப்பாரு. ஜாலியா ஸ்பாட்ல பசங்களோட கலாய்ப்பாரு, இது பண்ணுவாரு, அது பண்ணுவாரு. இப்போ வந்து இப்போ சிம்புவும் அதே தான். ஏன்னா பிச்சு எல்லாருமே இப்போ சூர்யா சார், கார்த்தி சார் எல்லாருமே அது மாதிரி. ஏன்னா இவர் வந்து நான் அப்படி பார்த்து அவ்வளோ ஜாலியா நான் பார்த்தேன். ஏன்னா அது அவருடைய பர்சனாலிட்டி. ஹி டசன்ட் பெருசா பயங்கர நோட்டீஸ் பண்ணுவாரு. வெரி சைலண்டா இருப்பாரு. எல்லாம் என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படிங்கிறத சுத்தி பார்ப்பாரு. மத்த ஆக்டர்ஸ் என்ன பண்றாங்கங்கிறத பார்ப்பாரு. ஃபோன்ஸ் யூஸ் பண்ண மாட்டாரு ஸ்பாட்ல. அவ்வளோ ப்ரொஃபஷனலான ஒரு அமேசிங் ஆக்டர். எனக்கு ஐ எம் சோ ஹாப்பி தட் ஐ குட் பிரிங் தட் சைட் இன் கோட்டுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சூப்பர். கார்த்தி? எஸ் ப்ரோ. சார் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் சார். இப்ப பார்த்துட்டு திரும்ப நடிக்கிறான் பாருங்க சார். ஆமா ஆமா இன்னைக்கு தானே நான் பார்த்தோம் நம்ம. சார் என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ வந்து தளபதி வந்து டப்பிங்ல மாஸ் பண்ணிருப்பாரு. ஒரு 3 டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ்க்கு 3 டிஃபரெண்ட் வாய்ஸ் மாடுலேஷன்ஸ் எடுப்பாரு. அந்த கிளைமேக்ஸ் காட்சிகள் எல்லாமே அந்த ஜீவனுக்கும் காந்திக்கும் இருக்கிற வாய்ஸ் மாடுலேஷன் ஒரு மேஜர் ஃபேக்டரா இருந்தது. அதே மாதிரி அந்த நாளைய திருப்பி விஜய்க்குமே ஒரு மாதிரி யங் அண்ட் ஃபயர் வாய்ஸ் டப்பிங்கா இருந்தது. ஸோ ஹவு குட் ஹி இஸ் அந்த டப்பிங் சார். அது எப்படி டிஃப்ரெண்ட் வேரியேஷன் கொண்டு வந்தீங்க? இல்ல அது அது அவருக்கே தெரிஞ்சிச்சு. அவரே வந்து வெரி வெரி நான் சாரி கால் வந்துச்சு. என்ன நினைச்சேன்னா வந்து அவரு இப்போ நம்ம டப்பிங்ல பண்ணும்போது வந்து இப்போ ஒரு கேரக்டர் பண்ணி முடிச்சுட்டு இன்னொரு கேரக்டர் அதுக்கப்புறமா ஒரு ரீல் பை ரீல் போகும் இல்லையா. ஸோ ஒரு ரீல்ல வந்து இந்த கேரக்டரோட போர்ஷன் காந்தியோட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ப்ராப்ளி வந்து ஜீவன் ஆரம்பிப்பாரு. இல்லைன்னா வந்து காந்தி ஃபுல் படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஜீவன் ஆரம்பிச்சு ஃபுல் படம் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த மனுஷன் ஒரே டைம்ல 2 கேரக்டரும் பேசினாரு. இந்த சீன்ல இந்த கேரக்டர் பேசி அதுக்கப்புறம் இம்மீடியட்டா மாத்தி அந்த கேரக்டர் பேசுவார். அண்ட் அதெல்லாம் வந்து தெரியல. அது அது அவருக்குள்ளேயே இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த 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 விஷயம். அண்ட் அப்புறம் வந்து அந்த நாளைய தீர்ப்பு கேரக்டர்லாம் வந்து நான் வந்து அவரை வச்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு அந்த அது ஃபுல்லாவே டிஜிட்டலி கிரியேட்டட் கேரக்டர் இல்லையா. அது வந்து அதனாலதான் நிறைய பேருக்கு வந்து அது வந்து கொஞ்சம் அனிமேட்டடா இருக்கும், இதா இருக்கும். ஆப்வியஸ்லி வி cannot bring the 18-year-old விஜய் சார் பேக் அகேன். ஸோ அது ஃபுல்லாவே கண்டிப்பா நம்ம வந்து டிஜிட்டலா தான் கிரியேட் பண்ணோம். ஸோ அது எப்படி பண்ணோம்னா வந்து வேற ஒரு ஆக்டர் ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு நடிக்க வச்சு அதுக்கு வந்து விஜய் சாரை டப் பண்ண வச்சு அவரோட வாய்ஸ் மாடுலேஷனுக்கு அந்த விஎஃப்எக்ஸை கிரியேட் பண்ணோம். அந்த அந்த கேரக்டரை கிரியேட் பண்ணோம். ஏன்னா அந்த இவரோட வாய்ஸ் மாடுலேஷனுக்கு அந்த கேரக்டர் மூவ் ஆகணும், அந்த லிப்பு மூவ் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்துல வந்து அப்படிதான் அதாவது ரிவர்ஸா பண்ணோம். ஸோ விஜய் சார் டப் பண்ணது வேற ஒரு பையனுக்கு டப் பண்ணார்.
ஓகே ஸோ வேற ஒரு பையன் நடிச்ச பையனுக்கு வந்து விஜய் சார் டப் பண்ணி அந்த வாய்ஸ் எடுத்து நாங்க வந்து இதை வந்து டிஜிட்டலா நாங்க கிரியேட் பண்ண ஒரு விஷயம். பேசிக்கா வந்து சிஜி விஎஃப்எக்ஸ் நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு அப்படின்ற போது வந்து இப்போ வந்து நம்ம வி ஹாவ் டு டேக் மோர் அது அதுல வந்து வேற வி ஹாவ் டு டேக் மோர் டைம் ஃபார் விஎஃப்எக்ஸ். ஏன்னா விஎஃப்எக்ஸ்க்கு நம்ம டைம் கொடுக்கணும். அது இப்பவே எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஆனா வந்து அது நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னா வந்து இன்னும் வந்து ஒரு வந்து நம்ம இன்னும் பெட்டரா இப்போ இருக்கிறத விட இன்னொரு 50% பெட்டரா வந்து நம்மளால பண்ணிருக்க முடியும். ஸோ அது நாங்கள் சவுண்ட் சைட்லயும் வந்து வி ட்ரை டு ஒர்க் லிட்டில் பிட். இன்னும் கொஞ்சம் காந்தி கேரக்டருக்கு வந்து உதயகுமார் சார் வந்து நம்ம சவுண்ட் டிசைன் பண்ணதுல வந்து அவங்க வந்து கொஞ்சம் நான் அவங்ககிட்ட சொன்னேன், எனக்கு 2 பேருக்கும் நிறைய வித்தியாசம் வேணும் அப்படின்லாம் சொன்னேன். அங்கங்க வந்து அந்த காந்தி கேரக்டருக்கு மட்டும் பேஸ் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணியிருப்போம். கொஞ்சம் பேசியா மாத்துறதுக்கு அந்த அந்த வாய்ஸை வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பேசியா, அவர் பேசியா தான் பேசினார் அந்த கேரக்டர். பட் நாங்கள் இன்னும் கொஞ்சம் பேஸா மாத்துறதுக்கு வந்து வி ட்ரை டு வி டிட் இட் லிட்டில் ஒரு டெக்னாலஜியாக நாங்கள் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணோம். ஏன்னா வந்து அவருக்கு சின்ன வயசு நாளைக்கு திருப்பும் போது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் வாய்ஸ். ஸோ அது வந்து அந்த அந்த ஷார்ப்னஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வருது. அந்த மாதிரி சில பல டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாமும் அதில் ஆட் பண்ணோம். பட் ஆனால் வந்து இஸ் அ மைண்ட் ப்ளோயிங் டெக்னீஷியன், மைண்ட் ப்ளோயிங் ஆக்டர். ஏன்னா அவருக்கு எந்த இடத்துல நடிக்கிறதும் சரி, டப்பிங்கும் சரி, ரொம்ப சீக்கிரம் டப் பண்ணிட்டு போயிட்டார். ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெய்லி ஒரு 4 hours தான் டப் பண்ணுவார். காலையில் வந்து ஒரு 4 hours டப் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு 1 weekல வந்து he did the whole film with 2 characters and another character and everything put together. ஏன்னா அவர் தான் படத்தில் ஃபுல்லாக பேசியிருக்காரு. ஸோ அது அவ்வளோ ஒரு 1 weekல எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டார். சூப்பர் சார், சூப்பர் சார். அண்ட் செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, இந்த கிளைமேக்ஸ் எப்படி சார் இது கொண்டு வந்தீங்க வித் கமெண்ட்ரி? இந்த பக்கம் அந்த மாஸ் சீன், இந்த பக்கம் பிரேம்ஜி ஓடுறாரு, த ரியல் சேஸ் பிகின்ஸ்னு பத்ரி கமெண்ட் கொடுக்குறாரு, அங்கேருந்து படம் பீக்குக்கு போகுது. ஸோ அது ஸ்கிரிப்டா ரைட் பண்ணும்போதே இருந்தது, அது எவ்வளோ டஃபா நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி ஸ்கிரீன்ல? ஆக்சுவலி வந்து அது டுபாகூர் தான். ஏன்னா வந்து டிவியில மட்டும்தான் கமெண்ட்ரி கேட்போம், நம்ம ஸ்டேடியம்ல இருந்தா கமெண்ட்ரி கேட்க முடியாது. ஏன்னா அது எனக்கு தெரியும். பட் ஆனா வந்து அது இன்னும் கொஞ்சம் ஒரு கிரவுண்ட் ஃபீல் வேணும், இந்த மாதிரி வேணும். எங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா பிசிசிஐ வந்து அவங்க கொடுத்த ஃபுட்டேஜ் மேல வந்து நம்ம வேற கமெண்ட்ரிஸ் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து அவங்களோட ஃபுட்டேஜை வந்து நம்ம வி நாட் சேஞ்ச் ஆர் வி நாட் சிஜி ஆட் பண்ண முடியாது, இது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னதுனால எல்லா 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 இப்போ 6 அடிச்ச அப்புறம் கூட 6 அடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து துபை வந்து 6 அடிச்சாரு அப்படின்ற மாதிரி வந்து அந்த கமெண்ட்ரி வந்து அது சின்ன அந்த ஃப்ரேம் விட்டு தான் வரும். எங்களோட ஷாட் மேல தான் வரும், அவங்க 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 கொடுத்த ஷாட் மேல வராது. ஸோ அது வந்து அது அது எப்படி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, சரி ஓகே ரைட்டு, இந்த கமெண்ட்ரி விஷயங்கள் எல்லாம் ஃபுல்லா படத்து மேல போட்டுருவோம். படத்து மேல போட்டு சார் அது செம்மையா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சார். அது செம்மையா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆமா அதுதான் சார். அது வந்து இப்போ அது வந்து என்னன்னா வந்து ஒரு அது அசிஸ்டன்ட் ஒருத்தர் எழில்னு ஒருத்தர் இருக்கான். அவன் தான் வந்து என் கூட வந்து இந்த டயலாக்ஸ் எல்லாம் என்னோட ஏடிஸ் ஃபுல்லாவே வந்து அந்த டயலாக் சந்துரு எழில் அவங்க ஸ்கிரிப்டிங்ல ஒர்க் பண்ண பசங்க. அப்புறம் வந்து நம்ம மணி, அப்புறம் விஜய் சார் தான் வந்து இன்னொரு டிராஃப்ட் எழுதி கொடுத்தாரு. ஆனா இந்த கமெண்ட்ரி மேட்டர்ல வந்து எழிலோட இன்புட் ஜாஸ்தி இருக்கும். அவன் வந்து அந்த கடைசியில வந்து அந்த டப்பிங்ல தான் நாங்கள் கிரியேட்டிவ் பண்ணோம். அதை ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் பண்ணும்போது நாங்கள் பண்ணல. டப்பிங்ல கட் பண்ணி அதை போட்டு பார்த்து இந்தந்த இடத்துல என்னென்ன சொல்லலாம், என்னென்ன மாதிரி போகலாம் அப்படிங்கிறது வந்து வெங்கடேஷனோட ஐடி இருக்கான். அவனும் எழிலும் தான் உட்காந்து அதை ஃபுல்லாவே வந்து அதை அழகுபடுத்தி செட் பண்ணது அவங்க 2 பேர் தான். ஸோ ஆல் கிரெடிட்ஸ் டு தெம். சூப்பர் சார், தேங்க்யூ தேங்க்யூ சார். சார் எனக்கு குயிக்கா ஒரு கொஸ்டின். ஆ. இந்த கட்சி ரெஃபரன்ஸை வந்து கட்சியை பத்தி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத டிவி கேஸ்ல அபிஷியலாவே சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க பிரேம்ஜி சார் வந்து அந்த ஒரு ஒரு அதான் நாங்க படத்திலேயே சொன்னோம், அவர் கட்சி பேரை கூட யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டாரு. ஆமா, அது எப்படி சார் ஒத்துக்கிட்டாரு? விஜயன் அப்படி ஒத்துக்கிட்டாரு அது ஓகே இந்த மாதிரி வருதுன்றதுக்கு? அவர் அன்னைக்கு ஷூட்டிங் வரல, அதனால எடுத்துட்டு. அராஜகம். ஆனா படம் பார்த்து கொழுப்புடா உனக்கு அப்படின்னாரு அவரு. இல்ல எனக்கு அதுதான் கேட்கணும் இருந்துச்சு. அது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் அது படத்துல எப்படி ஒரு கன்வின்ஸ் ஆனாரு அப்படின்ற ஒரு ஒரு இது இருந்துச்சு. அது இல்ல அது பெருசா ஒண்ணுமே சொல்லலையா, அது சின்னதா ரொம்ப லைட்டா தான் சொல்லியிருப்பேன். இப்போ கட்சி பேரை கூட சொல்ல, இப்பதான் அனௌன்ஸ் பண்ணாரு, கட்சி பேரை கூட சொல்லக்கூடாது சொல்லிட்டாரு. இல்ல இது என்ன பண்றோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சேலம் பார்த்திபன் சார் அது பக்கத்துல இருப்பாரு, அவர்கிட்டயே சொல்லுவாரு. ஆமா ஆமா அவர்கிட்டயே சொல்லுவான் பிரேம்ஜி. ஏன்னா அதுதான் வந்து அதோட ஃபன்னு நினைச்சேன். தட் பி மோர். அது வந்து இன்சைட் ஜோக்ஸ் தான். அது சில பேருக்கு மட்டும் தான் புரியும், நிறைய பேருக்கு தெரியாது. சில பேருக்கு மட்டும்தான் அது வந்து அவரு யாரு என்ன சேலம் பார்த்திபன் சார் தெரிஞ்சவங்களுக்கு அது பெரிய ஒரு இன்சைட் ஜோக் தான். ஆமா அது இன்சைட் ஜோக்கா தான் நான் வந்து அதை ட்ரீட் பண்ணேன். சார் ஒரே ஒரு வார்த்தை சார், அந்த ஜீவன் ஆர் சஞ்சய் அந்த சைக்காட்டிக் கேரக்டர் எப்படி சார் அது, அதை பத்தி கொஞ்சம்
உங்க இதுல இருந்து வந்துச்சுன்னா அது அது இன்னும் டீட்டெயிலா அதை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா அது அந்த மாதிரி ஒரு கேரக்டரை நாங்க பார்த்ததே இல்லை. அதனாலதான் அது எழுதுனது. நீங்க பார்க்காத ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுனாலதான் வந்து அதை 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 அது பண்ணது. பேசிக்கா வந்து நம்ம கதை சொல்லும் போதே அதை அதை ஃபர்ஸ்ட் நாங்கள் ரெடி பண்ணி பண்ணும் போதே வந்து வி வாண்டட் டு மேக் திஸ் ஜீவன் அந்த அந்த க்ளோனா கூட இருக்கலாம், சஞ்சயா இருக்கலாம், இது யாரோ வேணா வச்சுக்கோங்க. பட் ஆனால் வி வாண்டட் டு மேக் தட் கேரக்டர் ஆஸ் ஈவில் as பாசிபிள். அது வந்து அவனை பார்த்தா ஆடியன்ஸ்க்கு பயப்படணும். அது வந்து ரொம்ப அழகா இன்னும் ஒரு 100 மடங்கு எடுத்துட்டு போனது விஜய் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா வந்து அது அந்த கேரக்டர் வந்து நிறைய பேர் வந்து அது அது ரொம்ப ஏத்துக்கவே முடியாது. நிறைய பேரால கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. ஏன்னா வந்து அது விஜய் சார் அப்படி யாருமே பார்த்தது கிடையாதுனால விஜய் சார் வந்து அப்படி பண்ணும் போது வந்து they will not be able to digest it. ஏன்னா வந்து அதுதான் பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன் எனக்கு. ஏன்னா வந்து அது வந்து விஜய் சாரை பார்க்கல பார்த்தீங்களா அந்த கேரக்டரை, அது வந்து ஜீவனா தான் பார்த்துருக்காங்கிறது தான் வந்து எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா அந்த பயம் கொடுக்கறது, அந்த டென்ஷன் கொடுக்கறது, அந்த அது அவனை பார்த்தாலே வந்து ஒரு கோபம் வருது, அவனை வந்து யாரா நீ அப்படின்ற மாதிரி ஒரு டென்ஷன் ஆகுறது, அது எல்லாமே வந்து ஐ திங்க் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இஸ் வாட் மேட் த டிஃபரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். நாங்கள் எழுதினதை வந்து ஒரு 200% மேலே கொண்டு போயிட்டார் அவர். இல்ல அந்த அஜ்மல் சார் கொள்றதுக்கு முன்னாடி உட்காந்துருக்க சீனா இருக்கட்டும், பயமா இருக்கும் சார் அதை பாக்குறதுக்கு. அது ரெண்டாவது நம்ம தளபதினே மறந்துடுவோம். அது வேற ஏதோ ஒரு கேரக்டர் ரொம்ப பெரிய பைத்தியம் பொழுது இப்படி உட்காந்துருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இதை பெர்ஃபார்மன்ஸ்ல கொண்டு வந்துட்டாரு. அது ஆடிஷன்ஸ் ஒரு மாதிரி. சாரி டு இன்டரப்ட் சூர்யா சார். அந்த ஜீவனுக்கு ஒரு சின்ன ஸ்கார் ஒண்ணு கொடுத்துருப்பீங்களா சார்? இல்ல கண்ணு கீழே ஒரு சின்ன டீடைலிங், ஒரு ஸ்கார் மேட்டர். ஆமா, அது வந்து ராஜீவன் சார் அது வரைஞ்சி கொடுக்கும் போது, ஏன்னா அவன் வந்து ஒரு பயங்கரமா ட்ராமால இருந்திருப்பான், அவன் வந்து ஒரு கேங்ஸ்டரா சுத்திட்டு இருந்திருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியாத மாதிரி ஒரு கேரக்டரா இருக்கிறதுனால அந்த ஒரு ஸ்கார்ல வந்து அவன் பின்னாடி ஏதோ ஒன்று நடந்திருக்கு அவன் லைஃப்ல அப்படிங்கிறது வந்து தெரியட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜீவன் சாரோட ஐடியா தான் அது. அது வந்து நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணும்போது அந்த ஸ்காரை வச்சு பண்ணதை வந்து நாங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம். அதுதான் ஐடியா. பிகாஸ் வி வாண்டட் பீப்புள் டு அந்த ஸ்காரை வச்சே வந்து இஸ் காட் அ பாஸ்ட், சம் பாஸ்ட் இஸ் தேர் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தோணணும் அப்படிங்கிற மாதிரி வச்சது. சரி, இப்ப ரசிகர்கள் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கிறது வந்து அந்த ஃபர்ஸ்ட் லுக்ல அப்பா பையன் 2 பேருமே இந்த ஒரு பைலட் காஸ்டியூம், அது ஏதாவது சீக்வன்ஸ் ஷூட் பண்ணீங்களா? அது வந்து கடைசியில இல்லை, அது ஃபோட்டோ ஷூட்டுக்கு பண்ண ஒரு ஐடியா தான். அது ஃபோட்டோ ஷூட்டில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பிளான் பண்ணுவோம். ஆனால் இவருக்கு மட்டும்தான் பேராஷூட் ஐடியா இருந்துச்சு சீனில். ஆக்சுவலி வந்து நம்ம கதையில் நான் எழுதும் போது ஏன் ஆச்சுன்னா வந்து இவங்க எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க 2 பேரும் வந்து ஹவு டி தே லேண்ட் இன் இந்தியா. பிகாஸ் அவருக்கு வந்து பாஸ்போர்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது, அவன் வேற ஒரு நாட்டில் இருக்கான். நம்ம அது வந்து இப்போ மிஷன் இம்பாசிபிள் மாதிரியான ஒரு லிபர்ட்டி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நினைச்சா ஒரு ஊருக்கு போவாங்க, நினைச்சா இந்த ஊருக்கு வருவாங்க, அடுத்த கட்டில் அந்த ஊருக்கு போவாங்க. அதுதான் நான் பிரசாந்துக்கு வச்சிருப்பேன். திடீர்னு பேச நான் ஃபோன் பண்ணேன், நீ எடுக்கல வந்துட்டேன் அப்படின்றேன் நான். ஏன்னா பிகாஸ் அது மிஷன் இம்பாசிபிள்ல பார்த்துருக்கோம், நம்ம அவ்வளோ பார்த்துருக்கோம். ஒரு கட்டில் இங்கே இருப்பாங்க, அடுத்த கட்டில் ஜஸ்ட் லேண்டட் ஹியர் அப்படின்ட்டு வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் டீட்டெயிலிங் கதையில் பண்ணும்போது வந்து ஹவு டிட் தே கெட் இன் டு இந்தியா, அவங்களுக்கு ஒரு ஃபேக் பாஸ்போர்ட் எடுத்து அது ஒரு தனி கதையாக ஒன்று இருந்துச்சு. அது ரொம்ப லென்த்தாக போயிடும். அவங்க வந்து உள்ளே வந்து தே லேண்டட் இன் பேராஷூட்டில் வந்து உள்ளக்குள்ள நைட்டில் வந்து இறங்கினாங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து யோசிச்சது. அந்த யோசனையை வச்சு அதை ஃபோட்டோ ஷூட்டாக மட்டும் பண்ணிட்டோம். ஆனா சார் எல்லாம் இந்த ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டு கடைசியில தளபதி இல்ல பேராஷூட்டோட லேண்ட் ஆகும்போது அவ்வளவு ஸ்டைலா வந்தாரு சார். அப்படியே நேச்சுரலா லேண்ட் ஆயிட்டு அப்படி கழட்டி போட்டு ஒரு லுக் விட்டுட்டு. அப்ப வந்து பிஜிஎமும் மேசிவா இருக்கும் சார். அது ஃபேவரட் பிஜிஎம் ஃப்ரம் தி ஃபிலிம். மேசிவா இருக்கும் அந்த பிஜிஎம். சீரியஸா செம்மையா. அது வந்து அது அவர்கிட்ட அப்பவே சொன்னேன், எனக்கு இது தியேட்டர் மூமெண்ட்டு, அதுக்கு தான் நான் பண்றது இது. அது வந்து சரி, பேசிக்கா ஒரு பேராஷூட்ல லேண்ட் ஆகி பேராஷூட் ஓப்பன் ஆனே கட் பண்ணிருக்கலாம் சீனை. ஏன்னா அந்த இடத்துல எனக்கு அது இல்லை. அவர் வந்து நேச்சுரலா அப்படி வந்து இறங்கி அது ஒரே ஷாட்ல வந்து அப்படி அது அந்த பேராஷூட் அவுத்துட்டு வந்து அப்படி கேஷுவலா கேமரா பார்த்துட்டு போனோம். அவர் கேமரா பார்த்துட்டு அந்த சுவிங்கம் போடுறது. ஐயோ அண்ணா ஒரே செகண்ட் இருங்க, திரும்ப வந்துடுறேன், நீங்க எப்படி பேசிட்டே இருங்க. தலை போன் பண்றாரு, தலை போனிங். ரைட்டு அப்படியே கூட்டிட்டு வந்துருங்க சார் ஸ்பேஸ்க்கு. இல்ல ஆக்சுவலா சூர்யா அது என்னன்னா, இப்ப அவர் சொல்றாருல அந்த வெறும் ரெஃபரன்சஸ் பத்தியும் தியேட்டர் மூமெண்ட பத்தியும் ரைட்டிங்ல ஒரு சின்ன சின்சியரிட்டி இருந்துச்சு இந்த படத்துல. அது என்னமோ எடுத்து பேசினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. இந்த விஜய் சார் வந்து எம்பசில ஒரு பிரச்சனை, நீ போன்னு ஃபோர்ஸ் பண்றதே பிரபுதேவா தான். சோ இப்ப அடுத்த இன்சிடென்ட் அங்கதான் நடக்குது. அவர் பையனை பார்க்கணும் அப்படின்றதுதான் அங்க கிரியேட் பண்ற கான்ஃபிளிக்ட்.
சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இதுல ரைட்டிங் வைஸ் ரொம்ப ஆர்கானிக்கா நிறைய மேட்டர் இருக்கும். நீங்க உங்களுக்குள்ள ரொம்ப ரைட்டிங் ஸ்பெசிஃபிக்கா என்ன என்ஜாய் பண்ணீங்கன்றது ஃபேன்ஸுக்கு டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா ஐ திங்க் they'll be more happy because at the end of the day இது ஒரு ஜான்ரா படம். ஸோ அது ரிலேட்டடா ஏதாவது நீங்க என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா யூ கேன் டிஸ்கஸ். இல்லை அப்படியே போகலாம். டேக் ஓவர் அடுத்தடுத்து ஒரு 2-3 பேருக்கு கொடுக்க பார்க்கலாம். சார் வந்தோடனே அப்படியே நம்ம இதுக்குள்ள ரொட்டேட் இல்ல பண்ணலாம். இல்ல அபிஷேக் ப்ரோ, எனக்கு என்னன்னா எந்த சீன் எனக்கு ரொம்ப பயங்கரமா இருந்ததுன்னா போஸ்டர் விட்டுருந்தாங்க. ரோப்ல தொங்கிட்டு ஏதோ ஒரு மிஷின் ஒரு பயங்கரமான ஒரு சீன் போல இருக்குது, பயங்கரமா இருக்கும் போல நினைச்சிட்டு இருந்தான். அந்த இடத்துல மளிகை சாமான் லிஸ்ட் எடுக்க வச்சாரு பாத்தீங்களா? ஐயோ தியேட்டர்ல பயங்கர கிளாப்ஸ். நாங்க ஏதோ எதிர்பார்த்தோம். அந்த போஸ்டர் வந்த அப்புறம் டேய் இது மிஷன் இம்பாசிபிள் டாம் குரூஸ் அப்படி ஓரம் போலான்ற லெவலுக்குலாம் நம்ம திங்க் பண்ணிட்டு போய் தியேட்டர்ல உக்காந்தா அந்த இடத்துல தலைவன் வச்சா பாருங்க, சக்கரை இருக்கா கேளுன்னு. ஐயோ வேற லெவல் சீன் அது. இல்ல அதுதான் இயக்குனரா விபி சாரோட ஸ்டைலே அதுதான். நீங்க பாத்தீங்கன்னா அந்த என்டையர் சீக்வன்ஸ் மாண்டாக் சீக்வன்ஸ் எப்படி ஒய்ஃப் வந்து அவருக்கு மேல சந்தேகம் வருதுன்றதுக்கு ஒரு பில்டப் பண்ணிருப்பாரு. அது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த என்ன மூச்சு ஒரு மாதிரி விடுறீங்கல இருந்து சின்ன சின்ன இடங்கள்ல, ஏன்னா ஹீஸ் ஃபேக்கிங் இட்ல. அவர் வீட்டுல இன்ஃபேக்ட் வந்து அதுல ஒரு பியூட்டி இருக்கும். அவர் நான் சாட்ஸ்ல வேலை பாக்குறேன்னு சொல்ல அவங்க சுத்தமா நம்ப மாட்டாங்க. சோ அப்படிதான் அந்த சீக்வன்ஸே பில்ட் ஆயிருக்கும். இல்ல இப்ப இவங்க வைக்கிற நெகட்டிவ் ரிவ்யூ எல்லாம் வந்து இப்ப இவர் பேசுனதுக்கு அப்புறம் தான் புரியுது இவர் தெரிஞ்சாதான் வச்சிருக்காரு. ஸ்பார்க் சாங்கா இருக்கட்டும், மட்ட சாங்கா இருக்கட்டும். இப்போ அந்த பிரசாந்த் வந்து டக்குன்னு மறுபடியும் ஏதோ போன் பண்ணி எடுக்கலாம் நான் வந்துட்டு, இதெல்லாம் நிறைய பேர் மேஜரா வைக்கக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இவருக்கு தெரியும் போல இருக்கு. இதெல்லாம் நெகட்டிவா சொல்லுவாங்க தெரிஞ்சு கூட இருக்கட்டும் பரவாயில்ல நான் வைக்கிறேன்ற மாதிரி வச்சிருக்காரு பாருங்க. அந்த கட்ஸே பாராட்டி ஆகணும். நீங்க வந்து இப்ப ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸோட 7வது பார்ட்டோ 8வது பார்ட்டோ பாத்தீங்கன்னா அதுல இந்த கார் பில்டிங் டு பில்டிங் எல்லாம் தாவும். அத பத்தி ஒரு தம்பி பிசிக்ஸ்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட்டிருப்பாரு. சினிமான்றதே ஒரு அழகான மேஜிக் ஐயா. அதுல வந்து லாஜிக் வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிச்சோம்னா அப்புறம் நீங்க எல்லாத்துக்கும் டீடைலிங் வைக்கணும். அனிருத்தே வந்து கலாய்ச்சிருப்பாரு பாருங்க, நெல்சன் நீங்க வந்து லாஜிக் பாக்குறாரு. ஏன்னா அந்த என்டையர் இன்டர்வல் சீக்வன்ஸ்க்கு முன்னாடி குழந்தைய ஒரு சின்ன ஷெல்ஃப்குள்ள தள்ளி விட்டுட்டு தூக்கம் பண்ற மாதிரியான ஒரு எஸ்டாபிஷ்மெண்ட் இருக்கும். விபி சார் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு செல்ஃப் டெப்ரிகேட்டிங் ஹியூமர் தான் அவரோட ஸ்டைலே. அவரோட கண்டென்ட் அவரே கலாய்ச்சிப்பாரு. நீங்க வைபவ் வந்து மிரட்டுவாரு சென்னை 28-2ல. அப்ப பிரேம்ஜி வந்து நான் உங்களை சாங்ல பார்க்கவே இல்லையே அப்படின்னு. ஸோ விபி சாரோட ஸ்டைல் அதுதான். மோர் லைக் ஹாட் ஷாட்னு நீங்க ஒரு படம் பாருங்க, அது ராம்போட ஒரு ஸ்பூஃப். சார்லி ஷீன் ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. ஸோ விபி சாரோட ஸ்டைலே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு இப்படி கூட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். நம்மளா இப்போ ஒரு பிடிச்ச படத்தை எப்படி வேணா டிஃபெண்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பிடிக்கலன்னா அதுக்கு நம்ம காரணங்கள் கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்கும். அவரோட ஸ்டைல்ல வந்து அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஒரு சாட்ஸ் ஆஃபீஸரு ஃபெலோ ஆஃபீஸரு திரும்ப பேக் இன் ஆக்ஷன், ரொம்ப நாளா ஆளை காணும், இல்லைன்னா இப்போ போன் எடுக்கலன்னா ஒரு எஸ்ஓஎஸ்ஓ என்ன வேணா அனுப்பலாம். ஒரு ஸ்பீட் டயல்ல பிரசாந்த் கேன் கம். அதுக்கு கூட ஒரு ஜஸ்டிபிகேஷன் விட்டு இன்ஃபேக்ட் வந்து விடிவி கணேஷோட ஃபேமிலி ஆட்கள் வந்து கடத்தப்பட்டிருக்காங்க, கன் பாயிண்ட்ல அவங்க இருக்காங்க, அதனாலதான் இவர் இங்க வந்து ஹெல்ப் பண்றாருன்ற ஜஸ்டிபிகேஷன் விபி சார் படத்துல வரவே வராது. அதையே அவர் எப்படி வச்சாருன்னு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அந்த என்டையர் ஸ்டேடியம் செட் பீஸ்ல. இல்ல இன்னைக்கு அது ஒரு ஈஸ்டருக்கு பார்த்தேன். அது வந்து பீஸ்ட்ல இருக்கிற அந்த சிஎஸ்ஓ தான் இதுல இருக்காரு அப்படின்ற மாதிரி அது அதை கேட்கணும்னு நினைச்சேன். இருந்தாலும் இருக்கும் யாருக்கு யோசிச்சு பாருங்களேன் என்ன மாதிரின்னு. பீஸ்ட்ல இருக்கிற அந்த என்னது பாதுகாப்பா இருக்க வேண்டிய நீ பாதுகாப்பா அந்த அந்த கேரக்டர் இங்க இருக்குன்னா எப்படி தலைவன் வேற. இல்ல அதெல்லாம் பயங்கர ஜாலியா பண்ணுவாரு. நம்ம இப்ப பேசுறோம்ல மல்டிவர்ஸ்லாம், அவர் இப்போ சரோஜால ஒரு சீக்வன்ஸ்ல எல்லா சென்னை 28 ஆக்டர்ஸும் வந்துருவாங்க. சோ அவர் முன்னாடில இருந்தே இந்த ஸ்டைல் எல்லாம் பண்ணிட்டாரு. ப்ளூபர்ஸ் அவர் தான் ஃபர்ஸ்ட் பண்ணாரு. இன்னைக்கு நம்ம படத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பண்றோம்ல, அது முத மங்காத்தாக்கு தான் வந்துச்சு. தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் லுக்ன்ற கான்செப்டே சரோஜால தான் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ன்றதே சரோஜால இருந்து தான். அப்படியா? முடிஞ்ச அளவு ஆமா, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ்னு ஒரு படத்துக்கு கிடையவே கிடையாது. ஒரு ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு லோகோ ஃபாண்ட் லெவல்ல எல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளூபர்ஸுமே நம்ம பெருசா பார்த்தது இல்ல. முடிஞ்ச அளவுக்கு அவரு லெவல்ல புதுசா ஏதாவது ஒன்று பண்ணிட்டே தான் இருப்பாரு. இல்ல இப்ப நீங்க எதுவுமே பாருங்களேன், இப்போ நம்ம லியோக்கு அப்புறம் இந்த டைட்டில் கார்டு இருக்குல்ல, அது யாரா இருந்தாலும் கம்ஃபர்டபுளா அதை தூக்கி வச்சுட்டு போயிருப்பாங்க. ஏன்னா புதுசா ஒன்று பண்றது ரிஸ்க். சரி இப்ப சார் சொன்ன மாதிரி நான் சொல்றேன், அவர் வரதுக்குள்ள நான் சொல்லிடுறேன். ரொம்ப பர்டிகுலரா அந்த டைட்டில் கார்டு தான் வேணும்னு தான் டீம்ல பேசிட்டு இருந்தாங்க. இவர் வந்து ட்ரெய்லர்ல இப்படி ஒரு கார்டு பண்றா அப்படின்னு சொல்லி அம்பானிட்ட சொல்லிட்டாரு. நம்ம தம்பி வந்து வச்சு விளாண்டுட்டான். அது பார்த்து நீங்க எல்லாரும் ரசிகர்கள் பயங்கரமா அதை செலிப்ரேட் பண்ணி கொண்டாடி அதை பயங்கரமா கல்ட் ஆனதுனால உடனே அங்க கேம்ப்ல ஒத்துக்கிட்டாங்க. சரி ஓகே இந்த டைட்டில் கார்டே வச்சிருங்க அப்படின்னு. எனக்குமே ஒரு ஆசை, எனக்குமே எப்பயும் ஒரு ஆசை இருக்கும். இப்ப வந்து ரஜினி சாருக்கு இருக்கும்ல ஒரே மியூசிக் அந்த டன் அதே மாதிரி ஒரு செட்டா ஒன்று இருக்கணும் ப்ரிசெட்டா அப்படின்னு. அது ரொம்ப நாள் ஒரு ஆசை இருக்கும். அது இப்பதான் செட் பண்ணிருக்காங்க. அது நீங்க ஒவ்வொரு தடவையும் பாத்தீங்கன்னா இப்பதான் 2வது தடவை செட் ஆச்சு நினைக்கிறேன். அதை உடச்சு கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு எனக்கு இம்பார்ட்டண்டா என்ன தெரிஞ்சுன்னா அந்த ஒவ்வொரு படத்தோட டைட்டில் இருக்குல்ல,
இளைய ஆமா தளபதி வந்து அது அப்படியே ஆமா மாறுது அந்த தெரியுமா? ஃபாண்ட்டையும் மாண்டேஜ் அந்த பண்ணி ரேம் ஃபாண்ட் தான் பண்ணிருக்காங்க. அல்டிமேட். அதுவும் அல்டிமேட். ஏன்னா நீங்க இப்ப லியோட டைட்டில் கார்டு வச்சீங்கன்னா லியோ படத்தோட லுக்ல இருப்பாரு அவரு, ஆமா ஆமா which ஆமா cannot be the case for other films. கரெக்ட். whereas இதுல எல்லா படங்களோட லுக்லயும் இருக்கிறதுனால ஒரு ட்ரிபியூட் மேஷப் மாதிரி ஆயிடுதுல்ல. So that is it. இன்னொரு 30 படம் பண்ணணும் ஆசைதான். சரி வேணாம். இல்ல நம்ம ரிட்டையர்மெண்டா யோசிக்க வேணாம்னு எனக்கு தோணுது. ஐ திங்க் இட்ஸ் ஒரு கேப் தான். ஐ திங்க் லெட் ஹிம், அவர் கேப் எடுத்துட்டு தான் திரும்ப வருவாரு. அந்த நம்பிக்கை இருக்கு. அது ரிட்டையர்மெண்ட்ன்றதெல்லாம் வந்து ரொம்ப, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சினிமா துறையில இருந்தபடி அவரை மக்களை இன்னும் நல்வழிப்படுத்தலாம். ஒரு பாலிசி மேக்கரா அவர் வரதுன்றதெல்லாம் ஒரு தனிப்பட்ட முடிவு தான். பட் ஒரு என்டர்டெய்னராகவே அவருக்கு ஒரு பெரிய பவர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு அரசியல் தலைவராக தான் பண்ணணும்னு இல்லை. பட் அதை அவர் இன்னைக்கு பண்ணும் பொழுது அதை முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி அதுல எந்த அளவுக்கு நம்ம அவருக்கு எப்படி ரசிகனா நீங்க இது பண்ணதே பண்ணாதீங்கன்னு சொல்லி எப்படி அவருக்கு நம்ம ஒரு கிளாரிட்டி கொடுக்குறோமோ, அதே மாதிரி ஒரு அரசியல் தலைவர் அவர் இருக்கும் பொழுதும் நம்ம வந்து ஒரு ஒரு ஓட்டை போடக்கூடிய ஒரு கேண்டிடேட்டா நம்மளும் எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கலான்றது தான் யோசிக்கணும். ஏன்னா ஒரு இன்னைக்கு பவன் கல்யாண் ஒரு டெபுட்டி சிஎம் இருக்காருன்னா இமேஜின் டவுன் த லைன் 10 years நிஜமாவே யூனோ யா வீரக்கொடி விஜயக்கொடி தான். இல்ல இப்ப ஏகே ஃபோன் பண்ணிருக்காரு டைமிங்கா என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணு சொன்னாரு, இந்த இந்த படத்தோட நம்ம நிறைய ரைவல்ரி பத்தி பேசுறோம், மங்காத்தா பத்தி எல்லாம் பேசுறோம். இந்த படம் கோட்டோட வெற்றிய ரொம்ப அழகா ஏகே சார் வந்து அதை உள்வாங்கி விபி சாரோட பேசிட்டு இருக்காரு. நான் சும்மா கேட்டேன், என்னன்னா யாரெல்லாம் நான் விஷ் பண்ணாங்க அப்படின்னு சார்கிட்ட கேட்டும் போது, எப்பவுமே ஏகே தான்டா, அவர் தான்டா எனக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்து விஷ் பண்ணுவாரு. ஸோ அதெல்லாம் பியூட்டி. ப்ரோ அபிஷேக் ப்ரோ, தளபதி வந்து கால் பண்ணாரு நடுவுல, பேசின இந்த மாதிரி அந்த பாண்டிங்கே நல்லா இருந்தது மாதிரி உங்க இன்டர்வியூல ஓபன் பண்ண இன்டர்வியூல நீங்க பேசியிருந்தாரு விபி ப்ரோ. அது என்ன கேட்டீங்களா நீங்க? என்ன தளபதி என்ன இல்ல சொன்னாரா படம் என்ன பார்த்துட்டு? பேசினாங்க முதற்கொண்டு தெரியும். இல்ல இப்ப இந்த நிறைய பேர் இல்ல, நான் ஐ டோன்ட் வாண்ட் டு பிக் நேம்ஸ். இன்னைக்கு ஒருத்தர் வந்து சிவகார்த்திகேயன் தான் தன்னோட தந்திரத்தை பயன்படுத்தி விபிக்கு இப்படி ஒரு ஐடியா கொடுத்திருப்பாருன்னு ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. இது ரொம்ப தப்பா இருக்கு ப்ரோ. அதாவது வந்து எல்லாருமே உழைச்சுதான் வராங்க. உழைப்புக்கு சபார்டினேட் இங்க கிடையவே கிடையாது. ரொம்ப பர்சனல் வெண்டட்டாவோட அஜெண்டாவோட பிலிம் ஜேர்னலிசம் பண்றவங்களை பார்க்கும்பொழுது அப்படியே கொந்தளிக்குது மனசு. ரொம்ப தப்பு ப்ரோ. இதை வந்து நீங்க தான் உங்களை மாதிரி பவர் இருக்கிற ரசிகர்கள் தான் இதை உடைக்கணும். இல்ல ப்ரோ, அவரு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தளபதி அப்படிதான் பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு இப்போ ஆதரிச்சு பேசுறாரு, திரும்ப திட்டவும் செய்வாரு. அவரை நம்ம ஒரு பொருட்டா எடுத்துக்க வேண்டாம். பட் அவரை பாக்குறாங்க, நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. எனக்கும் அந்த வருத்தம் இருக்கு. எதுக்கு தேவையில்லாம வந்து பர்சனலா இறங்கி வேற திட்டுறாரு அவரு. யார் ராம மூவரணியா? அதான் அந்த கங்கா யமுனா சரஸ்வதி கைஸ் டீம் இல்ல ரொம்ப என்ன விஜய் சாருக்கு தெரியாதா? அத கான்பிடென்ட்டா அந்த சீன்ல நடிக்கிற எஸ்கேக்கு தெரியாதா? இல்ல அது ரொம்ப நாள் வன்மாங்க அங்க 2 பேருக்கு ஏதோ ரொம்ப நாள் ரொம்ப அந்த கைஸ் பர்சனல் வெண்டட்டா. சாட்ஸ் டீம் லீட் ஜாயின் பண்ணிட்டாரு. விபி இஸ் பேக். இப்ப எல்லாரும் வந்து என்ன பேசுனீங்க? ஏகே உடைய இல்ல சார் கேட்க மாட்டோம் சார். சார் கேட்க மாட்டோம் சார். ஹலோ சார். சார் என்ன சார்? இல்ல அவரு படம் ரிலீஸ் ஆகி அது சும்மா ஜென்ரலா வாழ்த்து தெரிவிச்சாங்க. ஐ மீன் ஜஸ்ட் நல்லா போகுதுன்னு கேள்விப்பட்டேன்டா, சூப்பரா அப்படி சொல்லி ஜென்ரலா வாழ்த்து தெரிவிச்சாங்க. காலையிலேயே ஃபோன் பண்றத மெசேஜ் பண்ணி பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஜென்ரலா சார் இது எல்லாம் ஃபோன் கால்னால நான் சொல்லல சார். ஐ திங்க் நான் ஏதோ ஒரு மூட்ல சத்தியமா ஏதோ ஒரு இதுல வந்து தலை கால் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டேன் நான். சாரி, நான் அது தெரியல. அது நல்ல விஷயம் தானே. இந்த டேட்ல என்ன எல்ஐசி இல்ல அது எனக்கு என்னன்னா ஃபோன் எடுக்கிறேன். கட் ஆயிருச்சு. ஹலோ திரும்ப கால் வருதுன்னு நினைக்கிறேன். இல்ல நாளைக்கு ஒட்டுமொத்த யூடியூப் சேனல்ஸோட தம்ப்லைன் இதுதான். கண்டிப்பா பாரு, நம்ம ஸ்பேசஸ் நடத்தும் போது ஏகே தலை கால் பண்ணிருக்காரு. இல்ல அதான் என்னன்னா அவங்களுக்குள்ள அப்படி ஒரு கம்பராட்ரி இருக்கு. நம்ம என்னடா சும்மா போட்டு கப்பித்தனமா. நான் ஒரு நேர்காணல கூட சொல்லியிருந்தேன், விஜய் சாரை வில்லனா காட்டுறதே ரொம்ப கஷ்டம். இப்ப நீ வந்து ஏகே எடுத்துக்கிட்டோம்னா அவர் மங்காத்தா வரலாறு, அவருக்கு அந்த ஒரு சின்ன பேட் இமேஜ் வந்து அவர் ரொம்ப அழகா புல் ஆஃப் பண்ணுவாரு. நம்மளுக்கு வந்து அது ஒரு ஒரு சிரிச்ச முகம் அவருக்கு. ஆனா அவர் இவ்வளவு கன்வின்சிங்கா அந்த சைக்காட்டிக்கா அதை டிசைன் பண்ணதே எனக்கு இல்ல அது மறக்க வச்சாரு. அதான் இதுவே கீயே அப்படி ஒரு கேரக்டர் இது நம்மால் கிடையாதுன்றத மறக்க வச்சிட்டாரு அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல. போச்சு திரும்ப வெளியே போயிட்டாங்க. இந்த தடவை தளபதினு நினைக்கிறேன். ஐயோ டேய், அதாவது நான் வந்து சும்மா அந்த மெசேஜ் காமிங்களேன் ஏகே என்ன அனுப்பிச்சாருன்னு. ஐயோ உங்களோட சம்மல்ல அது. அவங்க ஃபோன் கால் வேற. அஜித் சார் வந்து அப்ப அந்த சர்ஜரியில இருந்தாரு, அதை பத்தி சொல்லியிருக்காரு விஜய் சார்கிட்ட. உடம்பு பாத்துக்கோங்க நான் சொல்லிட்டு
பிபி சார்ட்ட அவர் பயங்கர ஸ்டைலா இங்கிலீஷ் பேசுறாரா, அதுல ஒரு 2-3 வார்த்தை புரியல, அது மட்டும் நீ எனக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணு. ப்ரோ Bro, நீங்க sorry, வந்து sorry, இவ்வளவு sorry. கான்பிடண்டா சொல்றீங்க அது மங்காத்தா படத்தை விட 100 மடங்கு கோட்டு வரணும்ன்ற மாதிரி ஏகே சார் சொன்ன மாதிரி நீங்க இவ்வளவு கான்பிடண்டா சொல்றீங்க. ஒருத்தர் சொல்றாரு அப்படி சொல்லக்கூடியவரே கிடையாது அஜித், அப்படிப்பட்ட ஒரு மனசே அவருக்கு கிடையாது. உட்காந்து சும்மா போய் கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ணிட்டு நம்ம கூட இருந்து குடும்பம் நடத்துற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அதாவது என்னன்னா வந்து இந்த தடவை வந்துட்டு நானு சாரி கொஞ்சம் நடுவில் கட் ஆயிடுச்சு. உண்மையிலேயே சொன்னார் அவர். ஏன் அவரு ப்ராபப்ளி ஐ டோன்ட் நோ வை பீப்புள் ஆர் லைக் டாக்கிங் லைக் திஸ், பட் ஆனா வந்து இப்போ கூட ஃபோன் பண்ணி வாழ்த்து தானே சொல்றாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வாழ்த்து அப்படிங்கிறது தான் சொல்றாரு. அதுதான் சரி, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு மியூச்சுவல் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் இருக்கு. அது படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அஜித் சார் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு, அதை வந்து நான் வந்து விஜய் சாருக்கு அனுப்பிச்சு, விஜய் சார் அதுக்கு ரிப்ளை எனக்கு அனுப்பிச்சு, அதை நான் திரும்ப அஜித் சாருக்கு அனுப்பிச்சு, அப்புறம் இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு. நீங்களே நம்பர் மாத்திக்கோங்க, நான் நம்பர் 2 பேருக்கு மாத்தி விட்டு நீங்களே பேசிக்கோங்க அடுத்து அனுப்பிச்சு விட்டுட்டேன். வெங்கட் பிரபு மாமா டேய் ராஸ்கல். அந்த மாதிரி வந்து they have a very mutual love and respect. இல்லைன்னா வந்து இதுல வந்து நம்ம அடுத்த ரெஃபரன்ஸ் ஏன்னா வந்து ஐ திங்க் ஐ எம் த ஒன்லி கை who's done தளபதி ரெஃபரன்ஸ் இன் மங்காத்தா and a தல ரெஃபரன்ஸ் இன் கோட். 200% சார். இல்ல சார், அது இவர் அபிஷேக் கூட சொல்லிட்டேங்க, மாஸ்ல கூட கத்தி ரெஃபரன்ஸ் இருக்கும். இன்னொரு பெரிய ஹீரோ படத்துல அதெல்லாம் பார்க்கவே முடியாது. இல்ல அது ப்ராபப்லி they're all seeing each other as ஒரு 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 இட்ஸ் a very small ஃபேமிலிங்க. ஏன்னா ஃபேன்ஸ் மட்டும் தான் வந்து சண்டை போட்டுக்கிறது. சூர்யா சார் வந்து அந்த மியூசிக் வேணாமேன்னு சொல்லிருக்கலாமே அங்க வந்து எனக்கு. ஏன்னா இப்போ படம் அவங்க ப்ரொடக்ஷன் அவங்க பண்ணிருக்கலாமே. அவங்க அது சொல்லலையே, பிகாஸ் he loved it as well. everybody has that in them. everybody has that in them. அது வந்து இப்போ விஜய் சார் நினைச்சிருந்தாலும் சொல்லிருக்கலாமே, இந்த இடத்துல இது வேணாம்டா இது கட் பண்றான்னு சொன்னா நம்ம கட் பண்ணாம போயிருப்போம், நம்ம கட் பண்ணிருப்போமே. ஆக்சுவலி வந்து அந்த காவலன் சாங் உள்ள வெயின்னு சொன்னதே வந்து அஜித் சார் தான். தம்பி படம் போடுறா உள்ள தான் சொன்னார் அவரு அந்த சீன்ல. they have a very super love and respect towards each other. அது யாரு என்ன நினைச்சாலும் மேபி ஃபேன்ஸ் வந்து அது அந்த சமயத்துல அது 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 அவங்களுக்குள்ள அது ஃபேன்ஸ் ஃபைட் ஹெல்த்தியா இருந்துச்சுன்னா சூப்பருங்க. எனக்கு ஒண்ணுமே கிடையாது. எனக்கு ஐ மீன் ஐ எம் வெரி ஹாப்பி பிகாஸ் சினிமால இருக்கிறவங்க இப்போ நான் I've directed என்கிட்ட கேட்குற கேள்வியை வந்து இப்போ வந்து ஐ டோன்ட் நோ, இப்போ முருகதாஸ் சார் கிட்ட இல்லைன்னா வந்து விஜய் கிட்ட பேரரசு சார் கிட்ட கேட்பாங்களா, சூர்யா சார் கிட்ட கேட்பாங்களான்னு தெரியல எனக்கு. என்கிட்ட மட்டும்தான் வந்து கேட்குறாங்க, அவர் கட்டி பிடிச்ச போது எப்படி இருக்கு, இவர் கட்டி பிடிச்ச போது எப்படி இருக்கு. இப்போ என்கிட்ட வந்து கோட் இன்டர்வியூக்கு வர அத்தனை பேருமே கேட்குற கேள்விகள் என்னன்னா வந்து அஜித் சார் பத்தி தான் கேட்குறாங்க. அது வெளியில எப்படி போகுதுன்னா வந்து நாங்க என்னமோ இது வந்து வேணும்ட்டே நம்ம வந்து அஜித் சார் நேமை வந்து யூஸ் பண்ணி நாங்கள் வந்து ப்ரொமோஷன் தேடுற மாதிரி வந்து ஒரு வருது. எல்லா இன்டர்வியூஸ்லையும் எல்லா இன்டர்வியூவர்ஸும் என்கிட்ட கேட்குற கேள்வி, வாட் இஸ் டிஃபரன்ஸ், ஹவ் வாஸ் இட், இவருக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம், இவர் எப்படி ட்ரீட் பண்ணுவார், அவர் எப்படி ட்ரீட் பண்ணுவார், இவர் எப்படி ஸ்பாட்ல இருப்பார், அவர் எப்படி ஸ்பாட்ல இருப்பார், இதுதான் கேட்குறாங்க. அண்ட் I'm very happy that I'm the only director they can ask, and I'm very very proud that I'm traveling with both of them at the same time, and I'm blessed, to be honest. அதெல்லாம் இருக்கட்டும். மங்காத்தா 2 எப்போ? யார் அது கோட் ஸ்பேஸ்ல வந்து யார் அந்த கேள்வி கேக்குறது? சினிமா பையனா சார்? எல்லாமே ஒரு ஈவென்ட் ஆஃப் பாசிபிலிட்டி தான் சார். இப்போ 2 பேரையும் சேர்த்து டைரக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஆள் யாராவது ஒருத்தர் இவங்க 2 பேரையுமே அழகா மண்டைய கழுவி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் கூட்டு வர முடியும்னா உலகத்திலே உங்களால மட்டும் தான் முடியும். அது கூட விட்டுருங்க, அதை நான் அதை கூட கேட்கல. எப்பா இது ரொம்ப எனக்கு என்னன்னா எனக்கு நிஜமா ரொம்ப ஆசை. அவங்க 2 பேருக்கும் அதான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எல்லா 2 பேருக்குமே படம் பண்ணணும் அப்படிங்கிற, 2 பேருமே சேர்த்து வச்சு படம் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ஆசை இருக்கு. அதெல்லாம் இப்போ அண்ணன் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும்போது நம்ம இதெல்லாம் எப்படி நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு வந்து we have no idea, and எப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகுது. அதனால எனிவே கிட்டத்தட்ட 10 மணி ஆயிடுச்சு. ஐ திங்க் யூ கைஸ் ஹேவ் டு கோ அண்ட் என்ஜாய் யுவர் சண்டே வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன் சார். ஒரு 2-3 ஃபேன்ஸ் மட்டும் சார், நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கோம், 2-3 ஃபேன்ஸ் क्वेश्चंस மட்டும் ஆன்சர் பண்ணிட்டா சார், if you don't mind. ஓகே, டக்குன்னு கேளுங்க. டக்குன்னு யா ஹரிஷ். ஹலோ கேக்குதா சார்? ஹரிஷ் சொல்லுங்க. ஹாய் நான் கேக்குது. ஹாய் வெல்கம் ஓஜி டைரக்டர். ஸோ நீங்க ஓஜி டைரக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ ஐ ஹேவ் டு அட்ரஸ் யூ லைக் தட். சார்
நீங்க சொன்ன மாதிரி wholeheartedly we enjoyed all actor references and everything, sir. No complaints. அது என்னமோ நீங்க பண்ற போது actors also, I think they're happy and we are also happy. So அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஒரு தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் பிக் வின்னு நினைக்கிறது வந்து இந்த 3 hours ஃபிலிம்ஸ்ன்ற ஒரு டியூரேஷனை யாருமே சொல்லல சார். I think that's a big win, and I think you are the only one who are able to pull off with such entertaining factors in recent times. So அதுக்கு தேங்க்ஸ் அகைன். நான் ஒரு தேங்க்யூ. சின்ன கொஸ்டின் மட்டும் கேட்கிறேன், சின்ஸ் டைம் இது. அந்த ஒரு சீன்ல வந்து பிரேம்சி சார் வந்து சொல்லுவாரு இந்த மாதிரி தல தோனி கூட என் பிரியாணியை என்ஜாய் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் மாதிரி கேட்பாருன்னு எல்லாரும் சிரிப்பாங்க. வாஸ் தேர் an ஐடியா டு மேக் இட் ரியல் கம் ட்ரூ இன் த கிளைமேக்ஸ் பை லைக் ஒரு பாசிங் ஷாட் மாதிரியா அந்த மாதிரி? அதான் நான் சொன்னேனே, முன்னாடி சொன்னேனே நான், we had அது முன்னாடி எழுதியிருந்தேன், 2 பேரும் பக்கத்துல நடந்து போற மாதிரி ஒரு ஒரு சின்ன ஷாட் ஒன்று நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் வந்து யூனோ அது ஆக்சுவலி வந்து தளபதி வந்து விஷ் பண்ற மாதிரி தோனிக்கு ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஃபைனல்ஸ்ங்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கட் ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு ஐடியா வச்சிருந்தேன். ஆனால் அது பாசிபிலிட்டி கிடைக்கல எங்களுக்கு, அவரை கூப்பிட்டு வந்து பண்ண வைக்கிறதுக்கான டைம் அண்ட் அந்த அந்த நிறைய விஷயங்கள் ஒத்து வரல, அதனால வந்து எங்களால் பண்ண முடியல. ஓகே சார், ரெக்வெஸ்ட் யூ டு டூ அ கம்ப்ளீட் மிஷன் இம்பாசிபிள் ஸ்டைல் மூவி வித் ஓஜி. அது மாதிரி நீங்க ஒன்று கொண்டு வந்தீங்கன்னா, இஃப் தேர் அ சான்ஸ் இன் ஃபியூச்சர், இஃப் தளபதி டிசைட்ஸ், ஸோ டெஃபினெட்லி கண்டிப்பா அதை பண்ணுங்க சார். அண்ணன் சொல்லிட்டாருன்னா போயிட வேண்டியதுதான். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அண்ட் மத்தவங்க மாதிரி விஷ் மாதிரி சொல்ல மாட்டேன். கங்க்ராட்ஸ் ஃபார் M2. யூ ஹேவ் டு மேக் இட் ஹேப்பன் ஃபார் தல ஃபேன்ஸ் ஆல்சோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. சங்கல் டக்குன்னு டைரக்டா क्वेश्चंस போயிடுங்க. எங்க சார்? ஹாய் சார், கேக்குதா? ஹாய் சங்கல் பாய். ஹாய் சார், கங்க்ராட்ஸ் சார், வ்ளாக் பஸ்டர் படம் கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. கொடுத்தது ஒரு எனக்கு படத்துல வந்து ஓஜி வர்சஸ் கோட் சீன் ரொம்ப ரொம்ப ஃபேவரட் சீன் சார். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது அந்த சீன். எனக்கு வந்து ஐ மீன் நான் ஷாக் ஆகிட்டேன் FBSல பார்த்து. அது இவர் ஹிஸ்டரி வேற லெவல் இருக்கு, ரொம்ப பிடிச்சது. நிறைய பேருக்கு அதான் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் அதுதான் பிடிச்சது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு டாக் பண்ணிலாம் அவங்க போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு படத்துல மோஸ்ட் ஃபேவரட் சீன் ஏதாவது இருக்கா சார்? உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட் சீன் ஏதாவது இருக்கா சார்? உங்களுக்கு எல்லாமே க்ளோஸ் டு ஹார்ட் தான். நம்ம என்ன 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 தனியா எப்படி சொல்றது? இப்போ உங்க குழந்தையோட கண்ணு பிடிச்சிருக்கா, மூக்கு பிடிச்சிருக்கா, வாய் பிடிச்சிருக்கா, அது பேசுறது பிடிச்சிருக்கா, அது டான்ஸ் ஆடுறது பிடிச்சிருக்கா, இப்படி கேட்குற மாதிரி இருக்கு. ஏன்னா இட்ஸ் அ ஹோல் பேக்கேஜ் இஸ் வாட் we wanted you guys to enjoy. அது எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. ஐ மீன் ஐ லைக் த இன்ட்ரோல் பிளாக் பிடிக்கும். அப்புறம் வந்து அவருடைய அந்த சைக்கோ பர்சனாலிட்டி, அந்த அஜ்மலோட ஃபைட்டுக்கு முன்னாடி அந்த விஷயங்கள் பிடிக்கும். அந்த மீனாட்சியோட சீக்வன்ஸ் பிடிக்கும். எனக்கு கிளைமேக்ஸில் வந்து இந்த ஃபாதர் அண்ட் சன் டாக், அந்த அந்த ஏன்னா படத்தில் வந்து நான் எந்த இடத்துலையுமே வந்து காந்திக்கு பெருசாக வந்து பில்டப்பே கொடுத்துக்க மாட்டேன். அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் மெட்ரோவில் ஒன்று கொடுத்துருப்பேன். அதை தாண்டி வந்து கிளைமேக்ஸில் வந்து அந்த சிஎஸ்கே பேனர் அப்படி மேலே தூக்கும் போது அவர் நிற்பார் அங்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் அந்த இடத்துல தான் வந்து காந்தியோட ரேஸ் இருக்கும். அவர் வச்சு செய்வார் ஜீவனை, அதை வச்சு கலாச்சி விட்டு பயங்கரமாக வந்து. ஸோ எனக்கு டோட்டலாகவே மொமெண்ட்டாக எல்லா விஷயங்களுமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து வேர் ஹி கோஸ் அண்ட் டெல்ஸ் ஸ்னேஹா இன்சைட் த ஆஃப்டர் டெலிவரி ரூமில் வந்து அவங்க 2 பேர் பேசுகிற சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி எழுதின ஒரு 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 ஏன்னா வந்து அவர் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு வார்த்தை கூட அவர் வந்து ஜீவன் இறந்துட்டான்னு சொல்லவே மாட்டார். ஆனால் அவர் ஒரு 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 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவ்வளோ நாள் லவ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு வந்து அவரோட பாடி லாங்குவேஜ்லேயே வந்து அது தெரிஞ்சிடணும், ஏதோ ஒன்று நடந்துருச்சு, ஏதோ ஒன்று தெரிஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி வந்து நான் பிளான் பண்ணேன். அது வந்து ரொம்ப அழகா. ஸோ அந்த மாதிரி சில பல விஷயங்கள் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப அந்த குழந்தை கூட சிரிக்கும் சார். அந்த 2 பேரும் அழுகுறப்ப அந்த குழந்தை சிரிக்கும். கரெக்ட். அந்த குழந்தை கரெக்டா அவர் வாங்கும்போது அந்த குழந்தையோட கையை அவரோட முகத்துல அடிச்சுட்டு வரும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பார்க்கும்போது ஆமா கரெக்ட், அந்த குழந்தை சின்னதா ஸ்மைல் கொடுக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய சின்ன 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 மொமெண்ட்ஸ். ஐ ரியலி என்ஜாய் இந்த ஃபிலிம். சச்சின் லாஸ்ட் 3 ஸ்பீக்கர் சார். சச்சின் டக்கன் போயிருங்க. Sir, first of all, congratulations and thanks for actually moving. Actually, it was a big treat for all of us. Sir, டக்குன்னு முடிச்சிருக்கேன் சார் கொஸ்டின். ஏன்னா அந்த கென்யாவில் வர ட்ரெயின் பிளாஸ்ட்டுக்கும் மெக்சிகோவில் நடக்கிற அந்த ஜீவன் மீட் பண்ணுற சீனுக்கு வந்துட்டு கோர் பிளாட்டில் வந்துட்டு கனெக்ஷன் இருக்கும். பட் ஆனால் நம்ம பேங்காக்கில் போயிட்டு ஒரு டேட்டா காப்பி பண்ணிட்டு வருவார்ல சார் அந்த பாரில், அதுக்கும் கோர் பிளாட்டுக்கும் எதுவும் கனெக்ஷன் இருந்துச்சா இல்லை டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்னால காட்ட? ஆமாம், அது கனெக்ஷன் இருந்துச்சு. அதாவது வந்து என்னன்னா வந்து இங்கே ஆக்சுவலி அதுக்கு ஒரு சீன் இருந்துச்சு. என்னன்னா வந்து பேசிக்காக வந்து இந்தியாவிலேருந்து நிறைய ஃபண்ட்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு போகுது, அது எதுக்காக போகுது, என்னத்துக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க அவங்க.
பிகாஸ் அதுதான் வந்து இப்போ 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 ரால இருக்கிறவங்க அது மாதிரி நம்மளுடைய ஸ்பைஸ் நம்மளுடைய உழவு பார்க்குறவங்க எல்லாம் வந்து அதுதான் பண்ணுவாங்க. அது ஆக்சுவலி வந்து அந்த அந்த பேராஷூட்ல இறங்குறாருல, இறங்கி முடிச்சு அவன் காருக்குள்ள ஒரு சின்ன கான்வர்சேஷன் இருந்தது. ஆக்சுவலி வந்து அது லென்த் காரணமா வந்து அது 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 தூக்கப்பட்டுச்சு. பேசிக்கா வந்து இட்ஸ் அபவுட் வை பீப்புள் டேக்கிங் மணி அவுட் சைட் இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அது கதைக்கு தேவை. அது அது ஒரு சின்ன ஒரு 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 ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருந்துச்சே தவிர அது வந்து கதைக்கு தேவையானது விஷயமா என்ன கதை அது கிடையாது. ஏன்னா வந்து இப்போ if I wanted to do a proper MI மாதிரி வந்து ஒரு ஸ்பை த்ரில்லராக ஒன்று நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் ப்ராப்ளி அதெல்லாம் நான் வச்சு அதுக்குள்ளேயே கதையை பண்ணியிருப்பேன். பட் ஆனால் அது தேவைப்படல. பட் ஆனால் அதுதான் அது அந்த இடத்துல வந்து அதுதான் வந்து ரீசன் வேர் என்னென்ன பண்ணுவோம். இப்போ வந்து ஆக்சுவலி ஒன்று உண்மையிலே பார்த்தீங்கன்னா வந்து ஏஜென்ட்ஸ் சம்மந்தப்பட்ட அது நான் இதில் சொல்லலாமான்னு கூட தெரியல எனக்கு. அது கவர்மெண்ட்டோடைய சீக்ரெட்டாக கூட இருக்கலாம். பட் இதில் சொல்லலாமான்னு தெரியல. பட் காந்தி வேலை செய்கிற வேலையும் வந்து இட்ஸ் சப்போஸ் டு பி அண்டர் ரா. சாரி, காந்தி என்ன வேலை செஞ்சுட்டு தான் தெரிஞ்சது இல்லை. இல்ல நான் சாட்ஸுக்கு முன்ன அப்புறம் we are working under அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நான் சொல்றது வந்து இப்போ ஏர்போர்ட்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. ஓ யா, அது கூட அது கூட வந்து இட்ஸ் வெரி that they are all very very smart and ஒரு சீக்ரெட் சர்வீஸ் மாதிரி ஆட்கள் தான். சார் ஹலோ சொல்லுங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஸ்பேஸ் இது எங்களுக்கு. ஒரு ஃபேன்ஸுக்கு நீங்கள் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணது எதுவும் இவ்வளோ விரும்புறீங்க அதுலேயே தெரியுது. சரி இதுக்கு மேலே ஆமாம் ரொம்ப பேசிட்டேன், ரொம்ப நேரம் பேசிட்டேன். இல்லை சார் அது புரியுது. நீங்கள் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யுவர் டைம். இதுக்கு மேலே ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு. இந்த ப்ளூப்பர்ஸ் வந்து உங்கள் படத்தில் மட்டும் தான் நாங்கள் பார்க்க முடியும். ஒரு 10 நிமிஷம் ப்ளூப்பர் கட் மட்டும் நீங்கள் விட்டிங்கன்னா ரொம்ப இதுக்கு மேலே நாங்கள் யார்ட்டையும் கேட்கவும் முடியாது. இதுக்கு மேலே எங்களுக்கு படம் இருக்கான்னு தெரியாது. அது கொடுத்தீங்கன்னா நாங்கள் எப்பப்பெல்லாம் டவுனாக இருக்கோமோ அதை போட்டு பார்த்துக்குவோம். அது மட்டும் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இருக்கு. மேக்கிங்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு ஃபியூச்சர் யூஸ் பண்ணுங்க. அண்ட் தென் பட்டாயாக்கு வந்து அப்படி ஒரு பாட்டு போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அது வந்து தேங்க்யூ ஸோ மச். அதான் சொல்லுவோம். Thank you very much. Thank you guys. Thank you so much sir. நன்றிகள். கோடான கோடி ரசிகர்கள் சார்பில் அவர்கிட்ட அவரை உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பிடிக்கும்னு மட்டும் ஒரு வாட்டி சொல்லிருங்க சார். அவருக்கு தெரியும், ஆனா உங்க மூலமா ப்ளீஸ் கன்வே இட் ஒன்ஸ் அகைன். அண்ட் அழகா மேனிஃபெஸ்ட் ஆகி இன்னைக்கு உங்க மூலமா இப்படி ஒரு செலிப்ரேஷன் ரொம்ப பர்சனலா இருக்கு சார். லவ் யூ சார். Thank you so much. Love you guys. Thanks for the love. பட்டேகால் ஆயிடுச்சு சார். என்ஜாய் பண்ணுங்க. Thank you so much guys. Thank you very much. And மறுபடியும் பாருங்க, நிறைய நிறைய சின்ன விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் பார்த்து சொல்லுங்க எனக்கு. வீடு நம்பர் 64/12 சார். அத பாருங்க. Thank you 68/12. ஆமா thank you guys. Thank you. Bye. Love you guys. Love you. Thank you. Thank you sir.